So welcome to episode number 3, CA Final Auditing. அதில் நம்ம செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்க்ரீன் ஷேர், ஐ திங்க் இட்ஸ் ஓகே. ஸோ சாப்டர் நம்பர் 2, ஜென்ரல் ஆடிட்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது கொஞ்சம் ஓவர்லாப்பிங் தான், ஏன்னா நம்ம இன்டர்ல ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருப்போம். பட் ரொம்ப பேசிக்காக சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கும். இதில் இன்னும் கொஞ்சம் அப்படி விழாவரே ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம இந்த சாப்டரில் கவர் பண்ண போகிற ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா SA 240. அதுதான் நம்ம இந்த எபிசோட் நம்பர் 3ல ஃபுல்லா ஓகேவா பார்க்க போகிறது. SA 240 தான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். எபிசோட் நம்பர் 1 and 2ல நான் என்னென்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, பேசிக்ஸ் 240 பற்றி தெரியறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் தெரியணும், அதோட பேசிக் பர்செப்ஷன் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அப்படியே PDF தட் இஸ் டெக்ஸ்ட் அப்படியே படிச்சுட்டு அது என்ன ஃபார்மெட்ல இருக்கு என்ன எதுன்னு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா அப்படியே புக்கை வச்சு நீங்கள் படிக்க போறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து we have SA 250, அப்புறம் 260 இருக்கு, 299, 402. இதை முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு முடியும்? இந்த 1 2 3 4 5 இந்த 5 ஸ்டாண்டர்ட்ஸை முடிச்சோம்னா சாப்டர் நம்பர் 2 முடிச்சிடும். ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எபிசோட் நம்பர் 3ல வளமாக நம்ம SA 240 முடிச்சிடலாம். ஓகே, மற்ற இதெல்லாமே சும்மா அப்படியே என்ன சொல்றது, மானே தேனே பொன்மானே தான் இன்ட்ரோடக்ஷன்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் நீங்கள் வந்து கவனிச்சுக்க வேண்டாம். இங்கே வந்துருங்க. SA 240 பேர் படிச்சலாமா? ஃபர்ஸ்ட் பேர் என்னது? The auditor apostrophe S. The auditor's responsibilities relating to fraud in an audit of financial statements. இதுதான் ஹெட்டிங். இது ஒரு 5 டைம்ஸ் சொல்லிடுங்க. என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். The auditor's responsibilities relating to fraud in an audit of financial statements. The auditor's responsibilities relating to fraud in an audit of financial statements. The auditor's responsibilities relating to fraud in an audit of financial statements. இதான் ஹெட்டிங். ஓகேவா? இதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம்னா, இது ஏன்டா படிக்கணும், இது எதுக்கு, இதை நான் ஏன் படிக்கணும், அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அப்ஜெக்டிவ்ஸ். இதை நான் ஏன் படிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயத்துக்காக தான் படிக்கிறாங்களாமா. எதுக்காகன்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 1, உள்ள ஆடிட் பண்றதுக்கு போகும்போதே இங்க எவ்வளவு ஆழம் இருக்கு அப்படின்னு பார்த்தாதான் எவ்வளவு தூரம் காலை விடலாம்னு தெரியும் இல்லையா? ஸோ 3 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அதாவது இந்த SA 240 நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா 3 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அப்ஜெக்டிவ் நம்பர் 1, முதலில் ஆழத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆழம் பார்க்கணும்னா விட்டு கை விட்டு எவ்வளவு தூரம் ஆழம் இருக்குன்னு பாக்குறோமோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது இங்க எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வரணும். அது பாயிண்ட் நம்பர் 1. அது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ். இந்த 2 வார்த்தையும் மறந்துடாதீங்க. ஏன்னா எக்ஸாம்ல ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மென்ட் ஞாபகம் இருக்கும், ஃப்ராட் ஞாபகம் இருக்கும், ஃப்ராடுலன்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஞாபகம் இருக்கும், மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? எல்லா கீவேர்ட்ஸும் ஞாபகம் இருக்கும். ஆனா கீவேர்ட்ஸுக்கு முன்னாடி எந்த 2 லெட்டர் வேர்ட்ஸ், எந்த 2 வேர்டை போட்டு ஆன்சர் எழுதுறதுன்னு எல்லாருக்கும் மறந்து போயிடும். அந்த மாதிரியான பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலும் மெயின் எக்ஸாம்ல போய் உட்காந்து டு டூ வாட், ஐயோ புரியலே அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இங்க வந்து ROMM, ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மென்ட் கீவேர்ட் எல்லாரும் அண்டர்லைன் பண்ண சொல்லுவாங்க. நம்மளும் அண்டர்லைன் பண்ணி நல்லா படிச்சிடும். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக், ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக் படிச்சுட்டு மெயின் எக்ஸாம் போயிட்டு ROMM தெரியுது, இது என்ன பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கீவேர்டு அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, போடும்போது ஓகே முதல்ல ஆழத்தை பார்க்குறோம். அதுக்கு பேர் என்ன? டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ். ஓகேவா? எந்த அளவுக்கு பள்ளமா இருக்கு, சேரா இருக்கு, சகதியா இருக்குன்னு பார்க்கணும்ல. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டு ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் தி ROMM in the financial statements due to fraud. ஃப்ராடுனால அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க ஐடென்டிஃபையும் அசஸும் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டியூ டு ஃப்ராட். ஃப்ராடுனால எவ்வளோ இருக்குன்றதை நீங்க என்ன பண்ணுங்க, ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணுங்க. அசஸ் பண்ணிட்டீங்களா? அசஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அசஸ் பண்ணுவீங்க, எப்போ ஒரு 30 to 40% வாய்ப்பு இருக்குப்பா இங்க ஃப்ராட் நடக்கிறதுக்கு. நீங்க அசஸே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அசஸ் பண்ணது கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்காக நீங்க நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிளீன் ரிப்போர்ட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபார் டூயிங் திஸ் SA 240 அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு obtain sufficient appropriate audit evidence about the assessed risk of material misstatement due to fraud. எப்படி இதை பண்ணுவீங்க நீங்க? அதாவது போதுமான அளவு எவிடன்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. எப்படிப்பா எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது? அஃப்கோர்ஸ் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னா நம்ம போய் வேலை பார்க்கணும். வேலையே பார்க்காம இப்படி பூ பறிக்கிறது கஷ்டம்ல. அதனால நீங்க ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னா அங்க போய் நீங்க ஆடிட் ப்ரொசீஜர்ஸை டிசைன் பண்ணி
அப்புறமா அந்த ஆடிட் ப்ரொசீஜரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதுல இருந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போயிட்டு வந்து ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் ஆர்குமெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ இப்பதான் இங்கதான் நம்ம என்ன பண்ணணும், படிக்க படிக்க அப்படியே நோட்ஸ் மாதிரி எழுதிட்டு வந்துட்டோம்னா நோபடி கேன் ஸ்டாப் அவர் ஸ்பீடியா அந்த மாதிரி. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம் இங்க, வாட் இஸ் திஸ் யா, பெருசாகிடலாமா? பெருசாகிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க ஆப்ஜெக்டிவ்ஸ் மூணு ஆப்ஜெக்ட் தான். நம்பர் 1, ஐடென்டிஃபை அண்ட் அசஸ் த ROMM இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட். நம்பர் 2, ஐடென்டிஃபை அசஸ் பண்ணிட்டீங்களா? நம்பர் 2 என்னன்னா, ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்க பாஸ். எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ டிசைன் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், இம்ப்ளிமெண்ட் இட் அண்ட் தென் கலெக்ட் இட். டிசைன் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், இம்ப்ளிமெண்ட் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் என்னவாச்சும் பண்ணு, ஆனா ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிக்கோ. மூணாவது, ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீ ஐடென்டிஃபை அசஸ் பண்ணல இவ்வளோ தூரம் ரிஸ்க் இருக்கலாம்னு, அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி அது கரெக்டா இல்லைன்னு செக் பண்ண ஒரு எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டியா? ஓகே, கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ கலெக்ட் பண்ண எவிடன்ஸை வச்சு உனக்கு புரிய வந்திருக்கும் நிஜமாவே அந்த இடத்துல ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட் எவ்வளோ இருக்குன்றது உனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நீ என்ன பண்ண, நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ப்ராப்பர்லி யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் அப்ராப்ரியேட்லி அப்படி சொல்றாங்க. அவ்வளவுதான், மூணு தான். So what are the objectives? Number 1, identify and assess the risk of material misstatement in the financial statement due to fraud. Number 2, collect the audit evidence, okay, by designing and implementing audit procedures. Number 3, respond to it appropriately அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு SA 240 நீங்க படிக்கிறதுக்கான ரீசனே. இந்த 3 ரீசன் தான். இதான் அப்ஜெக்டிவ்ஸ். இதை சாதிக்கிறதுக்காக தான் நீங்க SA 240 படிக்கிறீங்க. இதுக்கப்புறமா இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 3 பாயிண்ட்ல இருக்க எல்லா வேர்டும் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி சொல்லி கொடுத்தேன். சரியா? இப்போ அவங்க இங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, ஃப்ராடுன்னு என்ன பேசுறாங்க, நமக்கு தெரியாதா ஃப்ராடுன்னு என்னன்னு அந்த மாதிரி. ஓகேவா? ஃப்ராட்னா என்னது? ஃப்ராட்னா ஒரு இன்டென்ஷனலா நான் இது வேணும்னே தெரிஞ்சு செய்யறேன் அந்த மாதிரி. தெரிஞ்சு செய்யறேன், இன்டென்ஷனலா செய்யறேன், இன்டென்ஷனலா நல்ல காரியம் செய்யல. ஓகேவா? நாசமா போன காரியம் செய்யறேன். அதனால அதுக்கு பேர் வந்து அன்ஜஸ்ட் ஆர் இல்லீகல் அட்வான்டேஜ். நமக்கு சேரக்கூடாததை நம்ம எடுத்துக்கிறோம், இல்ல நமக்கு வரக்கூடாததை நம்ம வந்து வாங்கிக்கிறோம், இல்ல நம்மளுக்கு அத்தாரிட்டியே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அன்ஜஸ்ட் ஆர் இல்லீகல்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டை வந்து நீங்க மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ யூ டூ அன் இன்டென்ஷனல் ஆக்ட். ஒருத்தர் தனியா செஞ்சாலும் சரி, இல்ல குரூப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சாலும் சரி, நீங்க எம்ப்ளாயி செய்யறது இல்லாம மேனேஜ்மெண்ட் கூட்டு களவாணியை சேர்த்துக்கிட்டாலும் சரி, அதுக்கப்புறமா கூட்டு களவாணி மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்ல, மேனேஜ்மெண்ட் போல TCWG. எப்பவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனில ஹைரார்கி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, கீழே வேலையாட்கள் இருப்பாங்க. வேலையாட்கள் அப்படிங்கிறவங்க வந்து எம்ப்ளாயிஸ்க்கு பெருசா டெசிஷன் மேக்கிங் பவர்லாம் பெருசா இருக்காது. ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு மேல ஒருத்தர் இருப்பான். அவன் யாருன்னா அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி. அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே ஆட்டி படைக்கிற ஓனர் ஃபேமிலி ஒன்று இருக்கும். அந்த ஓனர் ஃபேமிலி என்னன்னு பாத்தீங்கன்னா TCWG. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓனர் ஃபேமிலி தான் இந்த தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸா இருப்பாங்க. சில நேரத்துல அம்பானி ஃபேமிலி மாதிரி அந்த ஃபேமிலிக்கு ஆயிரக்கணக்கான பிசினஸ் இருக்கும், இல்ல ஒரு 300 பிசினஸ் இருக்கும். 300 பிசினஸ்க்கும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தரை அங்க அப்பாயிண்ட் பண்ணி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகணும். அந்த நம்பிக்கையான ஒருத்தர் என்ன பண்ணுவான், மேனேஜ்மெண்ட் கூடயும் எம்ப்ளாயிஸ் கூடயும் சேர்ந்து கோல்மால் பண்ணி காசையும் பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா வேற வழி கிடையாது. TCWG மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கல்யூடாகி கண்டிப்பாக ஃப்ராடை செய்வார்கள். அப்படி செய்தாலும் அது ஃப்ராட் தான். ஒரே ஒரு இண்டிவிஜுவல் செஞ்சாலும் ஃப்ராட் தான், ஃபியூ இண்டிவிஜுவல் செஞ்சாலும் ஃப்ராட் தான். இண்டிவிஜுவல்ஸ் அலாங் வித் மேனேஜ்மெண்ட் அண்ட் அலாங் வித் TCWG எப்படி பார்த்தாலும் ஃப்ராட் தான் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, மீனிங் ஆஃப் ஃப்ராட் என்னன்னு சொல்லி கொடுத்துறாங்களா? ஸோ நம்மளோட நோட்ஸ்ல நமக்கு என்ன தெரியணும், இப்ப ஃப்ராடுனா என்னன்னு தெரியணும். ஃப்ராடுனா இன்டென்ஷனல் ஆக்ட் which is unjust or illegal. unjust or illegal. ஓகேவாமா? அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, ஃப்ராட் என்னன்னு சொல்லிட்டாங்களா? அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு இன்னும் கொஞ்சம் விலாவரியா சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கேன் அரைஸ் ஃப்ரம், ஆமால, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல P&L பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கவர் ஆனதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி வரும்? தெரியாம கூட ஒரு என்ட்ரி 2 வாட்டி போட்டுடலாம், இல்ல ஒரு என்ட்ரி போடாம கூட விட்டுறலாம், தெரியாம கூட போடலாம். தெரியாம நடக்கிறதுக்கு பேரு எரர், தெரிஞ்சே பண்றதுக்கு பேரு ஃப்ராடு. ஸோ ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல மிஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் ஃப்ராடாகவும் இருக்கலாம், எரரும் இருக்கலாம். ஆனா எரர் பெரிய மேட்டரே கிடையாது, ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஃப்ராட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க இன்டென்ஷனலா சொஃபஸ்டிகேட்டடா அதை நம்ம கண்டுபிடிக்க கூடாதுன்னே செய்வாங்க. அதனாலதான் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் தட் நம்ம வந்து ஆடிட்டர் வந்து அந்த என்டிட்டிக்குள்ள ஆடிட் போகும்போது
ஃப்ராட்னால நடக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ஃபைண்ட் இட் அவுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம இன்டென்ஷனலா பண்ண ஃப்ராடா, அன்இன்டென்ஷனலா பண்ண எரரா, இதெல்லாம் நமக்கே தெரியும். அடுத்த பேராகிராஃப் பாத்தீங்கன்னா, ஃப்ராடுங்கிறது பெரிய கான்செப்ட். பட் ஃப்ராட் வந்து மேஜரா நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ராட் இருக்கு. நான் உங்களுக்கு இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், நடந்தது நடக்காத மாதிரி கணக்கு எழுதுறது, நடக்காதது நடந்த மாதிரி கணக்கு எழுதுறது. ஸோ கணக்கு எழுதுறதுல, கணக்கு எழுதுறாங்கல்ல, அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்கல்ல, அதுல கரெக்டான ஆக்சுவல்ஸை ரெக்கார்ட் பண்ணாம நீங்க அதை என்ன பண்றீங்க? யூ ட்விஸ்டிங் இட், யூ விண்டோ ட்ரெஸ்ஸிங் இட், யூ சேஞ்சிங் த நம்பர்ஸ், யூ சேஞ்சிங் த டிரான்சாக்ஷன்ஸ், ஆர் டோட்டல் டிரான்சாக்ஷன் பாதி ஒமிட் பண்றீங்க, இல்ல நடக்காதது டம்மி சேல்ஸ் நிறைய போடுறீங்க. வாட் எவர் யூ டு, தட்ஸ் கால்ட் அஸ் fraudulent financial reporting. இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னது? அசெட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் பண்ணுவாங்க. ஸோ fraud can happen in 2 different ways. One is fraudulent financial reporting, இன்னொன்னு misappropriation of assets, misstatements resulting from misappropriation of assets. இது ரெண்டையும் எழுதிடலாமா? இப்ப fraud பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? FRAUD fraud போட்டுட்டு ரெண்டா பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுட்டு கீழே இங்க என்ன எழுத போறோம்? ஒண்ணு வந்து fraudulent financial reporting, இன்னொன்னு misstatements caused by MIS ஒரே எஸ் தானே? 2 எஸ்ஸா? பாருங்க, மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஒரே எஸ் தான், மிஸ்டேட்மெண்ட் தான் 2 எஸ். மிஸ்அப்ரோப்ரியேஷன். ஓகேவா? மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் வாட்? ஆஃப் அசெட்ஸ். டன். மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஸோ ஃப்ராட் வந்து 2 வகையில் நடக்கும். ஒன்று வந்து என்னன்னா fraudulent financial reporting, இன்னொன்று misappropriation of asset. எது எப்படி நடந்தாலும், ஒரு fraud அப்படிங்கிற ஒண்ணு எப்படி நடந்தாலும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, we are going to see 2, நான் சொன்ன மாதிரி தான், FFRம் இருக்கு, misappropriation of assetsம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, எதனால நடக்குது அப்படின்னா, அகைன் அந்த ஃப்ராட் ட்ரையாங்கிள் ஒன்று சொல்லி கொடுத்தேன் தெரியுமா எபிசோட் நம்பர் 2ல, அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அதனாலதான் நடக்குது. ஒண்ணு வந்து என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, கீழே போனேன், கொலுசு கடந்துச்சு, எடுத்துட்டு ஓடி போயிட்டேன் அப்படி சொல்றது. நம்பர் 2, நீங்க தானே ப்ரெஷர் போட்டீங்க, நீங்க தானே எனக்கு வந்து இவ்வளவு முடிச்சாதான் உனக்கு இன்சென்டிவ் சொன்னீங்க, நீங்க சொன்னதுனால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பிளேம் அவங்க மேலே தூக்கி போடுறது. விச் மீன்ஸ் இட்ஸ் அ ப்ரெஷர் ஆர் இன்சென்டிவ் தட்ஸ் அனௌன்ஸ் பை மேனேஜ்மெண்ட். அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணுமே அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது ஒண்ணு ஃப்ராட் வேலை பண்ணணும். அது இந்த 3வது இருக்கானுங்களே, இவனுங்க தான் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும். ஏன்னா இவனுங்க ஆட்டிடியூடு சரி இருக்காது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் செஞ்சது கரெக்ட்னு பேசுவானுங்க. லூசு பசங்க, லூசுகள். தீஸ் பீப்புள் ஆர், அவங்க லூஸ் இல்லை, நம்மள லூஸ் ஆக்குவாங்க. பிகாஸ் they do everything according to their own convenience, and then they'll blame us, or they'll blame the entire society. They'll blame like everybody's living a very happy life. Why should I and my family are going through a lot? அதனால தான் நான் இப்படி பண்ண அப்படி பண்ண ஏதாவது பைத்தியக்காரத்தனமா அதை பேசிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிக்கலி ஒவ்வொரு, நான் சொன்ன மாதிரி ஃப்ராட் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்கு. POR. You gave me pressure, solely I committed fraud. You said that the incentive is due to me only if I sell 500 car. அதனால தான் நான் பண்ணேன் சொன்னேன். ஸோ ப்ரெஷர், இன்சென்டிவ், ரிவார்ட் வந்துச்சுன்னா அது ஒரு டைமென்ஷன். இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டி, பாஸ் அங்கே இருந்துச்சு, பாஸ் யாருமே எடுக்கல, 4 நாளா பார்த்தேன், அப்பயும் யாருமே எடுக்கல, அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷனலைஸ் பண்றது. அதான் ரேஷனலைசேஷன், ரேஷனலைஸ், நான் செஞ்சுதான் கரெக்ட் அப்படின்னு ரேஷனலைஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு கொழுப்பு, கொலஸ்ட்ரால்லாம் இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும். இதுதான் வந்து ஃப்ராடோட ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம், ஃப்ராட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இந்த ஃப்ராட் ட்ரையாங்கிள் இருக்கிற இந்த 3 ரீசன்ஸின் காரணமாகவுமே இவங்க இந்த 2 ஃப்ராடையும் பண்ணலாம். பிகாஸ் நான் இது மறுபடியும் இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அழுத்தி சொல்றேன்னா, ஃப்ராடை பண்றதுக்கு 2 வகையா ஃப்ராடு பண்றாங்க. ஒண்ணு, கணக்கு தப்பா எழுதுறாங்க, லைக் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டா எழுதிக்கிறாங்க, கணக்குல தப்பா எழுதி வச்சுக்காது. இன்னொன்னு, அசெட்டை அவங்க துஷ்பிரயோகம் பண்றது. ஓகேவா? ஸோ அசெட்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி இல்லாம அவங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அவங்களோட பர்சனல் பெனிஃபிட்காக யூஸ் பண்றது. இது 2 தான் மேஜர் மோட் ஆஃப் ஃப்ராட். இப்போ அவங்க எப்படி நமக்கு பிரிச்சு சொல்லி கொடுக்குறாங்க புக்ல அப்படின்னா, ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகேவா? எதுக்காக கணக்கை மாத்தி எழுதுறாங்க அப்படின்னு கேட்டா, நம்பர் 1 எதனால எழுதுறாங்க? நம்பர் 1, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா, நான் எழுதுறேன், நான் கணக்கை மாத்தி எழுதுறேன், யாரும் என்ன கண்டுபிடிக்கல, நான் பாட்டுக்கு எழுதிட்டு போறேனே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்பாங்க. நம்பர் 2,
ஏன் நீங்க கணக்க மாத்தி மாத்தி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா நீங்க தான் 500 கார் வித்தாதான் இன்சென்டிவ்னு சொல்றீங்க. அதனால தான் நான் 490 கார் தான் வித்தேன். எக்ஸ்ட்ரா 10 கார போட்டு சும்மா நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா நான் ஏன் கணக்க நான் ஏன் இப்படி தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கேன்னு கேட்டா, நீ தான் பிரஷர் போடுன்னு சொல்றது. மேனேஜ்மென்ட்ட குறை சொல்றது. தி பிரஷர் ஆர் தி இன்சென்டிவ் ஆர் தி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட சொல்றது. ஆ நீங்க தானே இந்த மாரி ஷேர் பிரைஸ் எல்லாம் கம்மியா இருக்குன்னு போன தடவ திட்டிட்டே இருந்தீங்க. ரொம்ப வந்து ஜெனரல் மீட்டிங்ல அவ்வளவு தூரம் கொதிச்சு எழுதினீங்க எல்லாரும். அதனால தான் ஸ்டாக் பிரைஸ் மேல இருந்தா தான் நமக்கு நல்லது. ஸ்டாக் பிரைஸ மேல தூக்கணும்னா ப்ராஃபிட் இன்ஃப்ளேட் பண்ணி ஆகணும். அதனால தான் நடக்காத சேல்ஸ் நடந்த மாரி சொல்லி நெறைய ப்ராஃபிட் இன்ஃப்ளேட் பண்ணி காமிச்சு ஸ்டாக் பிரைஸ இன்கிரீஸ் பண்ணேன். இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. வெளியில இருந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு பிரஷர் இருக்கு. இல்ல செபி கிட்ட இருந்து எங்களுக்கு பிரஷர் இருக்கு. இல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏ ரேட்டிங் இருந்தா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? பி ரேட்டிங் இருந்தா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? அதனால நான் அந்த புக் இப்படி சூஸ் பண்ணேன், அப்படி பண்ணேன்னு சொல்றது இது பிரஷர் ஆர் இன்சென்டிவ். தேர்ட் ஒன் வந்து ஐ வில் டூ வாட் எவர் ஐ வாண்ட். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். அவங்கள வந்து நீங்க போய் இது தப்பு, இது ஏன் இப்படி செய்றீங்கன்னு என்ன கேட்டாலும், அட் எண்ட் ஆஃப் த டே நான் இப்படித்தான் செய்வேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர்ட்ட போய் நீங்க கேட்கிறீங்க, நான் ஏன்பா நீ வந்து 100 கார் தானே வித்திருக்கோம். இல்ல ஏதான ஒண்ணு நீங்க போய் கேளுங்களேன் அவங்க கிட்ட. நீங்க ஏன் இத இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க தே வில் ஹேவ் சம் ரீசன். அண்ட் தட் ரீசன் வில் பி அ குட் ரீசன் ஒன்லி ஃபார் ஹிம்செல்ஃப், நாட் ஃபார் எனிபடி எல்ஸ். அவங்க சொல்றாங்க, அது அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க ஃபேமிலியோட ட்ராமா ஏதாச்சும் ஒண்ணுமே இல்ல. ஒரு கொலை நான் சொன்ன மாதிரி தான். கொலை பண்றவனுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும். நான் இதனால தான் கொலை பண்ணேன்னு சொல்லுவான். அதுக்காகலாம் அது கரெக்ட்ன்னு ஆயிடுமா? ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் எ ரீசனிங் தட் டசன்ட் மீன் வாட் எவர் யூ டிட் வாஸ் ஜஸ்ட். ஒரு ஜஸ்டிஃபைபிள்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஆட்டிட்யூட் அண்ட் ரேஷனலைசேஷன் வச்சும் சில பேர் பண்ணுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டு ஃப்ராட் எதனால நடந்திருக்கு? 2ஆ பிரிக்க போறோம். ஒண்ணு வந்து எஃப்எஃப்ஆர். சோ ஃப்ராடுலன்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்கன்னா எந்தெந்த ரீசன்க்காக பண்ணியிருக்காங்க? அத பாருங்க. அதே மாரி மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட் நடந்திருக்கா? மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட் எதனால நடந்திருக்கு? யாரும் கவனிக்கல. நான் கார் எடுத்துட்டு போனேன். 2 நாள் யூஸ் பண்ண கொண்டாந்து வச்சேன். இப்ப என்னவா? அப்படின்னு கேட்டா, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனால அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இன்னொன்னு, அவங்க தான் எனக்கு பிரஷர் போட்டாங்க. அதனால தான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வந்து இருந்த அசெட்ட கொஞ்சம் வித்து கொண்டு வந்து காசு குடுத்துட்டேன். அந்த மாதிரி. சோ எனக்கு பிரஷர் ஆர் இன்சென்டிவ் அதிகமா இருந்தது அந்த இடத்துல. அதாவது இது செஞ்சா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நானெல்லாம் போய் எதையும் திருடலப்பா. ஆனா நான் என்ன இருக்கேன் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் இருக்கேன். வெளியில இருந்து எனக்கு ஒருத்தன் சப்ளை பண்றான். சப்ளை பண்றவன் சொல்றான், "சார், இது மாதிரி வந்து நீங்க வாங்குற பொருள் வந்து ரூ. 90 தான். ஆனா நீங்க ரூ. 110க்கு எனக்கு பில் குடுங்க. எக்ஸ்ட்ரா ரூ. 20 வந்து கம்பெனிக்கு நான் பே பண்ணணும்ல. அதுல நான் வந்து உங்களுக்கு ரூ. 10 பே பண்றேன். எனக்கு ரூ. 10 லாபம் சார்." அது மாரி என்ன பண்றதுன்னா, இன்வாய்ஸ்ல ரூ. 100 மதிப்புள்ள பொருள் ரூ. 110ன்னு போடுறது. நம்ம கம்பெனி பர்ச்சேஸ் பண்ற பொருள் இருக்கு இல்லையா? அது உண்மையான விலை ரூ. 100 தான் இருக்கும். ஆனா, இன்வாய்ஸ் போட்டு வாங்கும்போது மட்டும் நம்ம என்ன வாங்கிப்போம்னா, ரூ. 110ன்னு வாங்கிப்போம். வா இன்வாய்ஸ் வரும்போது அந்த மாரி வரும். வரும்போது என்ன ஆகும்? ஓ! நம்ம வந்து 110 செலவு பண்ணியிருக்கோம். அந்த மாரி இருக்கும். ஸோ, அது பொருளோட வேல்யூவே 100 தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ரூ. 100 அந்த கம்பெனிக்காரனுக்கு குடுத்துருவோம். அந்த கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவான்? "நீ எனக்கு ரூ. 100 தானே குடுக்குற. மிச்சம் ரூ. 10 நீ ஏன் கமிஷன் எடுத்துப்பியா? எனக்கு ரூ. 5 கூட நீ ரூ. 5 எடுத்துக்கோ" அப்டி சொல்லுவான். இந்த மாரி சிச்சுவேஷன் வரும்போது, வெளியில இருந்து ஒருத்தன் என்ன சொல்றான்? "ஏய் இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீ இத யூஸ் பண்ணிக்கிறியா?" அப்போ எனக்கு வெளியில இருந்து ஒரு இன்சென்டிவ் கிடைக்குது. நான் இந்த தப்பு பண்ணா எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குது அப்டின்னும்போது அவங்க அத பண்றாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி, பிரஷர், இன்சென்டிவ் இதெல்லாம் இருக்கும்போது மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட் நம்ம கம்பெனியோட ரா மெட்டீரியல். அத நீங்க வெளியில ஸ்கிராப்க்கு எடுத்து போடுறீங்க. ஸ்கிராப்க்கு எடுத்து போடும்போது நீங்க எவ்வளோ போடணும்? ₹10 போடணும் மினிமம். ஆனா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்கிராப் மெட்டீரியல் மட்டும் ஸ்கிராப்க்கு போடணும். எது ஸ்கிராப் இல்லையோ, எத நீங்க திருப்பி ரீயூஸ் பண்ண முடியுமோ, அத ரீயூஸ்க்கு வச்சுக்கணும். அத விட்டுட்டு ஸ்கிராப்க்கு எடுக்க வரவன் கேட்பான், "சார் இது சூப்பர் மெட்டீரியல் சார். இத நீங்க வேணா ஸ்கிராப்க்கு போடுங்களேன். நான் யூசுவலா போடுற ரூ. 9 விட உங்களுக்கு டபுளா தரேன். ₹18 தரேன் சார் 1 கிலோக்கு. நீங்க வந்து பேலன்ஸ் இருக்கிறத எடுத்துக்கோங்க. ₹9 மட்டும் கணக்குல காமிங்க சார். இது சூப்பரான மெட்டீரியல். இது மாரி வந்துச்சு எனக்கு ஸ்கிராப் எடுத்து போட்டுருங்க சார்" அப்படின்னு. அப்ப நீ என்ன பண்ற? உன் கம்பெனியோட ரா மெட்டீரியல்ல வொர்க் இன் ப்ராகிரஸ், ஃபினிஷ்ட் குட்ஸ்ல மிச்சம் மீதி இருக்கிறது எது எதெல்லாம் நீ வந்து மறுபடியும் நல்லா யூஸ் பண்ண முடியுமோ, அதே கொண்டு போய் நீ ஸ்கிராப்க்கு போட்டு பணம் வாங்குற. ஏன்னா கேட்பாரு இல்ல. அந்த மாரி இருக்கிறது எது வந்தாலும் பிரஷர், இன்சென்டிவ், ஆப்பர்ச்சுனிட்டி. சில பேரு வேணும்னே அத பண்ணுவாங்க. ஓகேவா? தேல் சே தட் ஆமா நான் என்ன பண்றது? எனக்கு குழந்தை இருக்கு. 5 குழந்தை இருக்கு. நான் பார்த்துக்கணும். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல. பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. இவங்களுக்கு ஆப்பரேஷன் இருக்கு. அது இது. அதனால நான் வந்து ஸ்கிராப் அதிக விலைக்கு வித்து காசு எடுத்துட்டேன். இப்ப என்ன உனக்கு? அப்படின்னு கூட கேட்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டிட்யூட். இப்ப இதுல வந்து எதுக்காக எஃப்எஃப்ஆர்லயும் சரி, எம்ஓஏலயும் சரி, எஃப்எஃப்ஆர்லயும் சரி, எம்ஓஏலயும் சரி, 2த்துலயுமே ஏன் வந்து இந்த ஃப்ராட் ட்ரையாங்கிள் குடுத்துருக்காங்கன்னா, ஃப்ராட் ட்ரையாங்கிள்ல இருக்கிற 3 டைமென்ஷன யூஸ் பண்ணியுமே இந்த ஃப்ராட் நடக்கும். எஃப்எஃப்ஆர் ஃப்ராடும் நடக்கும், எம்ஓஏ ஃப்ராடும் நடக்கும். அதனால நம்மளோட புக்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எஃப்எஃப்ஆர் ஃப்ராடு எந்தெந்த காரணங்களுக்காக நடக்குது. அப்புறம் மெமோராண்டம் சொல்றேன் பாருங்களேன்.
மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட் அந்த மாதிரி ஃப்ராட் வந்து எந்தெந்த ரீசனுக்காக நடக்குது, அந்த 3 கேட்டகரி ஹெட்டிங்கும் போட்டு எல்லா ரீசன்ஸும் அங்க கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் பார்த்துடலாமா நம்ம? வெயிட் a செகண்ட். இதுல பாருங்க, எஃப்எஃப்ஆர் ஃப்ராட் இதுதான் அந்த நான் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, அந்த ஃப்ராட் ட்ரையாங்கிள்னு ஒன்று போட்டேன்ல, அந்த ஃப்ராட் ட்ரையாங்கிள் தான் இங்க அழகா கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. நம்பர் 1 இங்க பாருங்க, ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்களா, ப்ரெஷர் ஃப்ரம் அவுட் சைட் சோர்சஸ், இன்சென்டிவ் ப்ரெஷர். ஓகேவா? இது மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் வந்தாலும் சரி, இண்டிவிஜுவல்ஸ்க்கு ப்ரெஷர் வந்தாலும் சரி, இல்ல சில பேருக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஓகேவா? இது பண்ணா உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்ல, நீ மட்டும் எனக்கு அதிக பில்லு போட்டு வித்துடு, நீ பாதி நான் பாதி கமிஷன் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு இன்சென்டிவ் அது நம்மள தூண்டுது. அப்புறம் வேற என்ன, உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா, இவ்வளவு இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கு, ஆனால் அது ஒண்ணு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, நம்ம என்ன மாட்டவா போறோம், அந்த மாதிரி. சோ பர்சீவ்டு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்னேன் தெரியுமா, 3 இருக்கு, 3 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. இந்த டப்பால வந்து they have given to you about opportunity. இந்த 2 டப்பாவுமே வந்து ப்ரெஷரை பத்தியும் இன்சென்டிவ் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்சென்டிவ் ப்ரெஷர் ரெண்டுமே ஒரே ஹெட்டிங் தான், இது ரெண்டுமே ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்பர் 2. இது வந்து நம்பர் 3, இண்டிவிஜுவல்ஸ் ஹூ மே ரேஷனலைஸ் கமிட்டிங் ஆஃப் ஃப்ராடுலன்ட் ஆக்ட். ஃப்ராட் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவன் செஞ்சதான் தப்புன்னு நியாயம் கற்பிக்கிறான் பாரு டுபாக்கூர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனை பார்த்தாலே உங்களுக்கு கடுப்பாகும். ஓகேவா? சில பேரு ஏன் சொல்றோம்னா, ஐயோ ப்ரெஷரும் இன்சென்டிவும் கொடுத்தாதான் ஒரு சிலர்லாம் வந்து என்ன சொல்றது, நார்மல் சினாரியோல அவங்க விட்டீங்கன்னா அவங்க ஃப்ராட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஹவ் டு யூ கால், நீங்க வந்து இந்த வாட்டி இவ்வளவு சேல் பண்ணிருக்கீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 சேலை மட்டும் புஷ் பண்ணிடுங்க எப்படியாவது, அப்ப நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் தரேன்னு சொல்லும் போது, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல, ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணலாமா, கடைசியில் ஒரு 2-3 என்ட்ரி மட்டும் ஃப்ராட் என்ட்ரியா போடலாமா, டம்மி என்ட்ரியா போடலாமா நம்ம தோணும். சில பேர் தான் அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சும்மாவே they'll do fraud, சும்மாவே they'll do all gimmick works. ஏன்னு கேட்டா, ஏன் இப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, நான் யாரும் பண்ணாததை நான் பண்ணிட்டேன், அந்த மாதிரி they'll talk a lot. So இது 3 தான். ஓகேவா? So number 1 pressure and incentive, number 2 opportunity, number 3 வந்து rationalizing the fraudulent act. தப்ப செஞ்சுட்டு அதை பத்தி பெருமை பீத்திப்பாங்க வேற, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடுத்த ஹெட்டிங்னா, இந்த ஹெட்டிங்ல வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து படிக்கும்போது பாஸ் பண்ணி வச்சு நான் இதெல்லாம் மார்க் பண்ணிருக்கேனோ அதில் அண்டர்லைன் பண்ணி நீங்க தாராளமா படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஹவு ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் மே பி காஸ்ட் பை என்டிட்டிஸ். ஓகேவா? எஃப்எஃப்ஆர் ஏன் பண்றாங்கன்னு கேட்கறாங்க. சரி, எஃப்எஃப்ஆர் ஏன் பண்ண போறாங்க? 2 ரீசனுக்காக பண்ணுவாங்க. ஒன்னு, ப்ராஃபிட்டை அப்படியே இன்ஃபிளேட் பண்ணி நல்ல பூதாகரமா ஊதி காமிச்சு நாங்க பெரிய அப்பாட்ட தெரியுமான்னு சீன் போட காமிப்பானுங்க. அப்படி இல்லையா, ப்ராஃபிட் நிறைய வந்திருக்கும், ஐயோ இவ்வளவு ப்ராஃபிட்டா அப்படின்னு கேட்டு நமக்கு டாக்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் கம்மியா தான் வச்சு டம்மி என்ட்ரி, நிறைய சேல்ஸ் எல்லாம் என்ட்ரியை போடாம அப்படியே கம்மி பண்ணி காமிச்சு எப்படி டாக்ஸை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ தேர் ஒன்லி 2 திங்ஸ். நம்பர் 1 இஸ் இருக்கிறத விட அதிகமா காமிச்சுக்கணும், இன்னொன்னு இருக்கிறத விட மட்டமா காமிச்சுக்கணும். இந்த 2 சாய்ஸ் தான் இருக்கு. இருக்கிறத விட அதிகமா எப்ப காமிப்பாங்க, ஏன்னா மார்க்கெட்ல இருக்கவங்க உங்ககிட்ட ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எப்பேற்பட்ட கம்பெனி ஆச்சுடா, டாடா கம்பெனி ஆச்சுடா, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா என்ன பண்ணுவாங்க, ஐயோ மேக்ஸிமமா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் நமக்கு வந்து கெத்து, இல்லைன்னா நம்ம கம்பெனியோட ஷேர் வேல்யூ கீழே போயிடும், ஸ்டாக் பிரைஸ் கீழே போயிடும்னு சொன்னாங்கன்னா அது ஒண்ணு. இல்லப்பா நான் வந்து டாக்ஸ் மினிமைஸ் பண்ணணும்னு பண்றேன் அப்படின்னா அது மாதிரியும் பண்ணலாம். ஸோ எஃப்எஃப்ஆர் கேன் ஹேப்பன் either to meet the market expansion by inflating the profit or by deflating the profit to avoid tax. எப்படினாலும் நடக்கலாம். ஓகேவா? அது இதெல்லாம் வந்து இந்த எஃப்எஃப்ஆர்ல வந்து எப்படி மிஸ்டேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆமா இப்ப ஃபிஃபோ லிஃபோ மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபிஃபோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், லிஃபோ யூஸ் பண்ணா என்னால ஒரு விஷயத்த டக்குன்னு மாத்த முடியும்னா நான் என்ன பண்ணுவேன், ஈவன் தான் ஃபிஃபோ தான் எங்களோட கம்பெனிக்கு நல்ல ஃபிட்டான ஒரு அக்கௌண்டிங் பாலிசினா கூட நான் அப்ப கூட லிஃபோக்கு போவேன். ஏன்னா எனக்கு வேணுங்கிறது லிஃபோ யூஸ் பண்ணாதான் கிடைக்கும். நான் டக்குன்னு லிஃபோக்கு மாறினேன்னா எனக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் மாறுறது. 2-3 அக்கௌண்டிங் பாலிசிஸ் இருக்கும், எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்போது ஈவன் தோ அது நமக்கு ஃபிட்டே ஆகலைன்னா கூட நமக்கு வேண்டிய அவுட்புட் அந்த மெத்தட்ல தான் கிடைக்கும்ன்றதுனால அதை சூஸ் பண்றது. இந்த மாதிரி எல்லாம் வந்து சில ஜட்ஜ்மெண்ட்ஸும் அசம்ஷன்ஸும் இருக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த மாதிரி we get into these kind of problems. ஓகேவா? how fraudulent, okay, caused இது முடிஞ்சாச்சா? அதுக்கடுத்து வந்து எஃப்எஃப்ஆர் வந்து may be accomplished by the following. ஸோ ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் நடக்கிறதுக்கு மேஜரா வந்து 3 விஷயங்கள் நடக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 1 என்னன்னா மேனிப்புலேஷன், நம்மள வந்து இருக்கிறது லைக் வாட், இருக்கிறது இல்லாத மாதிரியும் இல்லாதது இருக்கிற மாதிரி போடுறது, ஆல்ட்ரேஷன், மேனிப்புலேஷன், அப்படின்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்டேஷன் ஆர் ஒரிஜினல்
சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஏதாவது ஃபால்சிஃபை பண்றது இது மாதிரி இருக்கும். நம்பர் 2 வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன். அதாவது என்னன்னா 4 டாக்குமெண்ட் இருக்கலாம், அதுல 3 மட்டும் அப்படி அட்டாச் பண்றது, ஒன்னு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி இன்டென்ஷனலா யூர் ஒமிட்டிங் சம்திங் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வேணும்னே அக்கௌண்டிங் பாலிசி உங்களுக்கே தெரியும், லிஃபோ அப்ளை பண்ணா சரி வராதுன்னு இருந்தாலும் வேணும்னே அதை அப்ளை பண்றது. ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரியான அவுட்புட் அதுல தான் வரும் அப்படி. ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள் நடக்கும். நம்பர் 1 மேனிப்புலேஷன், ஃபால்சிஃபிகேஷன் ஆர் அதாவது டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை ஃபால்சிஃபை பண்றது. நம்பர் 2 என்னன்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஒரு இன்டென்ஷனல் ஒமிஷன் ஃப்ரம் த ரெக்கார்ட் பண்ணாமே ஒமிட் பண்றது அந்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா அக்கௌண்டிங் பாலிசிஸை வந்து நீங்க என்ன பண்றது, உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க வந்து யூஆர் சூசிங் தி அன்ஃபிட்டான ஒரு அக்கௌண்டிங் பாலிசி சூஸ் பண்றது. இது 3மே வந்து பண்றதுனால ஒரு ஃப்ராடுலன்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் நடக்குது. இதையுமே வேணும்னா நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதி வச்சலாம். ஸோ இது நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? மேஜரா 3 கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஓகேவா? நம்பர் 1 வந்து மேனிப்புலேஷன் ஆர் ஃபால்சிஃபிகேஷன், அப்படி இல்லைன்னா மேனிப்புலேஷன், ஓகேவா? மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஓகேவா? ஃபால்சிஃபிகேஷன், மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஓகே, அதுக்கு வந்து மிஸ்அப்ளிகேஷன் எழுதிக்கலாம். ஓகேவா? இன்டென்ஷனல் விட்டுலாம், ஏன்னா 3மே நமக்கு வந்து எம்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும்ல. மேனிப்புலேஷன், மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஓகே, மேனிப்புலேஷன், மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்அப்ளிகேஷன். இது 3 மணி கீவேர்டா வச்சுட்டு நம்ம வந்து எழுதிட வேண்டியதான், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, அவ்வளவுதான். எஃப்எஃப்ஆர் இன்வால்வ்ஸ் என்னென்னது, சம்டைம்ஸ் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குல்லப்பா, இது நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஹையரார்க்கில 3 பேர் தான் இருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட், தட் இஸ் எம்ப்ளாயீஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், அதுக்கு மேல வந்து டிசிடபிள்யூஜி. இப்போ என்ன ஆகுனா, எம்ப்ளாயி தப்பு பண்ணா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மேனேஜ்மெண்ட் அவங்க ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் மெக்கானிசம்ல வந்து இவங்க மாட்டிப்பாங்க எம்ப்ளாயி ஏதாவது தப்பு பண்ணா. சம்டைம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எம்ப்ளாயோட சேர்ந்து இந்த மேனேஜ்மெண்ட்டும் அந்த கண்ட்ரோல் மெக்கானிசமே ஓவர் ரைட் பண்ணி அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு தே டூ திங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, இந்த இன்டர்னல் கண்ட்ரோல் நீங்க உள்ள வச்சிருக்கீங்களா, அந்த சிஸ்டத்துக்கு வந்து மதிப்பே இல்லாம போயிடுது. அப்ப மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட் ஆஃப் கண்ட்ரோல் நடக்கும்போது அந்த இடத்துல அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு மதிப்பே இல்லாம போயிடுது. அதனால ஓவர் ரைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த கண்ட்ரோலை ஓவர் ரைட் பண்ணும். அப்ப இந்த மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைடிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணும்போது அதனால உங்களுக்கு என்ன நடக்கும், எதெல்லாம் எப்படி எப்படி நடக்கணும்னு நீங்க ஒரு ஒரு புரோட்டோகால் வச்சிருந்தீங்களோ, ஒரு சட்ட திட்டத்துக்குள்ள வச்சிருந்தீங்களோ, ஒரு ஒரு பக்கா ஹவு டு யூ கால், யூ ஹாவ் அ வே ஆஃப் டூயிங் திங்ஸ், இப்படிதான் செய்யணும்ன்ற ஒரு வழி இருக்கும்ல, அதை தாண்டி இப்ப என்ன நடக்குது, இஷ்டத்துக்கு மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்க, இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் பரவாயில்ல, இதை வந்து நீங்க வந்து இதை கிராஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நீங்க வந்து கேன் ஸ்கிப் திஸ் ப்ரொசீஜர் அப்படி சொல்லி ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அப்ப அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு என்ன மதிப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஓவர் ரைட் ஆஃப் கண்ட்ரோல் பை த மேனேஜ்மெண்ட் வந்து இட் வில் ஓவர் ரைட் த கண்ட்ரோல்ஸ். அது ஒண்ணு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா fraud can be committed by management overriding controls using techniques such as என்னது ரெக்கார்டிங். இது எல்லாமே நீங்க ஒரு தடவை படிச்சு பாத்துங்களேன். இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தான், இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நார்மல் நம்பர் 1 ரெக்கார்டிங் ஃபிக்டிஷியஸ் ஜர்னல் என்ட்ரிஸ், அப்புறம் அட்ஜஸ்டிங் த அசம்ஷன்ஸ், எந்த அசம்ஷன் யூஸ் பண்ணா நம்ம கரெக்டா இருக்குமோ அதை யூஸ் பண்ணாம மாத்திக்கிட்டே இருக்குது, சேஞ்சிங் த ஜட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒமிட்டிங் ஆர் அட்வான்சிங் ஆர் டிலேயிங் த ரெகக்னிஷன் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். அப்புறம் கன்சீலிங்னா மறைக்கிறது, கன்சீலர் போடுறீங்கல்ல, கன்சீலர் ஏன் போடுறீங்க, மறைக்கிறதுக்கு தானே போடுறீங்க, பிக்மெண்டேஷன் தான். அதான் கன்சீலிங் அண்ட் நாட் டிஸ்க்ளோசிங் தி ஃபேக்ட்ஸ் அபவுட் தி அமௌண்ட்ஸ் ரெக்கார்டட் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷனுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்டுங்கிறது ப்ராப்பரா இன்க்ளூட் பண்ணாம இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனா இருக்கும், ஆனா அது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி எதை பண்றது. அப்புறம் எங்கேஜிங் இன் காம்ப்ளெக்ஸான டிரான்சாக்ஷன், இந்த மணி லாண்டரிங்ல எல்லாம் நீங்க படிப்பீங்க. மணி லாண்டரிங்ல போய் 3 ஸ்டெப் இருக்கும். ஒன்னு வந்து உள்ள கொண்டு வந்து பணத்தை பிளேஸ் பண்றது, அப்புறம் லேயரிங் பண்றது, இன்டகிரேட் பண்றது, 3 இருக்கும். நீங்க படிக்கலன்னா அதை விட்டுருங்க. பட் ஸ்டில் மணி லாண்டரிங் எப்படி நீங்க ஏதாவது ஒரு இடத்துல யூ மஸ்ட் ஹவ் கம் அக்ராஸ். ஸோ இந்த மணி லாண்டரிங்ல வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த பணம் இந்த சோர்ஸ்ல இங்க தான் வந்துச்சுன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக லேயரிங் நிறைய பண்ணுவாங்க. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடுவாங்க அந்த டிரான்சாக்ஷன், எப்படி காம்ப்ளிகேட் பண்றது, இங்க இருந்து அங்க அனுப்பி, அங்கே நீங்க அனுப்பி, இங்க இருந்து அவனுக்கு அனுப்பி, அவனுக்கு இருந்து எங்கெங்கயோ 10 பேர் கிட்ட கை மாதிரி கடைசியில் இந்த பணம் உங்ககிட்ட வரும். அந்த மாதிரி வரும்போது ஆடிட்டருக்கு கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கும். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டிரான்சாக்ஷன் கொண்டு வந்து நம்ம கிட்ட பிரசன்ட் பண்ணும்போது ஆடிட்டருக்கு வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு ஃபைண்ட் அந்த ஃப்ராட் எப்படி பெர்பெட்ரேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி தே டூ திங்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து
எங்கேஜிங் இன் காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் ஆல்டரிங் த ரெக்கார்ட்ஸ், ரெக்கார்ட் ஆல்டர் பண்றது இல்ல, ஆடிட் ட்ரையல் இப்பெல்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பட் ஸ்டில் ஆல்டரேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நடக்க தான் செய்தாங்க. அதுக்கப்புறம் அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம கவனிக்காத மாதிரி, நம்மள கவனிக்க விடாத மாதிரி எதாவது பண்றது. தீஸ் திங்ஸ் ஆர் பீங் டன். இதை வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, இல்லாத கணக்கு இருக்கிற மாதிரி எழுதுறதும், இருக்கிற கணக்கு இல்லாத மாதிரி காமிக்கிறதும் இதுதான் ஃப்ராடுலன்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். மற்றபடி மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட் எப்படி நடக்கும்? ஆமா, இல்ல மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட் எப்படி நடக்கும்? அசெட்னா ரெண்டு தான். உங்களுக்கு வந்து 2 அசெட் தான் மெயினா இருக்கும். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா, நீங்க எந்த பொருளை வாங்கி விற்கிறீங்களோ அந்த பொருள் உங்களுக்கு ஒரு அசெட். இன்னொன்னு, அந்த பொருளை வாங்கி விற்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு ஃபேக்டரிய வாங்கி அதை உங்க பேர்ல அதை அந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்குள்ள மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு அசெட். ஸோ 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா ஸ்டாக் இன்வென்ட்ரி, அதுவும் அசெட் தான் உங்களுக்கு. ஆனா அந்த அசெட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா விற்க தான் போறீங்க. இன்வென்ட்ரி லைக் யூ ஆர் கோயிங் டு செல் இட் ஆஃப் அண்ட் மேக் மணி. இன்னொரு அசெட் என்னன்னா, அந்த அசெட் வந்து இட் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அந்த அசெட் எல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 அசெட் தான். அசெட்னா வேற என்ன இருக்கு? லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட், மெஷினரி, காரு, பைக்கு, ட்ரக்கு, இதெல்லாம் வச்சிருப்பீங்க. இவங்கெல்லாம் தான் அசெட். இந்த திங்ஸ் எல்லாம் தான் அசெட். இந்த அசெட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுமோ, எப்படிலாம் கரெக்டா யூஸ் பண்ணணுமோ, ஆத்தரைசேஷன் இல்லாம மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டி பை மிஸ்அப்ரோப்ரியேட்டிங் அசெட்ஸ். இது எப்படி எல்லாம் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல சும்மா சின்ன சின்னதா தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு கடையில, ஒரு மளிகை கடையில ஒரு பையன் வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்? பணத்தை திருடுவான். ஃபர்ஸ்ட் பணத்தை திருடினா கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ, பணம் எல்லாம் எடுத்தது கண்டுபிடிச்சிருவாங்க. கேஷ் தெஃப்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவான்? டெய்லி சாயங்காலம் கசகசா பாக்கெட்டு ஒரு 100 கிராம் போட்டு எடுத்துட்டு போறான். யாரும் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அதே ரெகுலரா பண்ண போறான். விலை உயர்ந்த ஒரு மளிகை சாமான டெய்லி ஒரு பாக்கெட்டா இடுப்புல வச்சு எடுத்துட்டு போனா யாருக்கு தெரிய போகுது? பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போனா யாருக்கு தெரிய போகுது? ஸோ சின்னதா ஆரம்பிக்கிற திருட்டு கண்டுபிடிக்கல, யாருமே கண்டுபிடிக்கலன்னா தைரியமா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட் எப்படி நடக்கும்னா, கண்ட்ரோல் சிஸ்டம் வீக்கா இருக்கும்போது நம்ம திருடுறதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ரா மெட்டீரியல் எடுத்துட்டு போறோம், யாரும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கிராப்பை வந்து வித்துட்டு காசு நம்ம வந்து ரெக்கார்டே பண்ண மாட்டேங்கிறோம், யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுல ஏன் நடக்குது? பிகாஸ் ஒன்னு கண்ட்ரோல் சிஸ்டம் வீக்கா இருக்கு. ஓகே, கண்ட்ரோல் சிஸ்டம் இஸ் வெரி வீக். நம்ம என்ன நம்ம பண்ணாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க யாருமே. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, கண்டுபிடிக்கிறதுக்கு என்னதான் மெக்கானிசம் வச்சாலும் எல்லாத்தையும் தாண்டி வெளியில வந்து நான் இப்படிதான் பண்ணுவேன்னு பண்ணி அதை ரேஷனலைஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த எல்லா ரீசன்ஸ்க்காகவும் தான் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட் நடந்து அதனால ஃப்ராட் நடக்குது. ஸோ ரீசன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் அசெட் ஸ்டீல் பண்றது, ரெசிப்ட்ஸ் பணத்தை உள்ள வாங்குறது, ஆனா பொருள் விற்காத மாதிரியே விட்டுறது. அந்த அந்த சேல ரெக்கார்ட் பண்ணாதானே நான் பணம் வாங்கினதை சொல்லணும். சேல ரெக்கார்டே பண்ணலன்னா நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன? கிக் பேக்ஸ் பெய்டு. நான் சொன்னேன்ல, 100 ரூபாய் பொருளை 110 ரூபாய்க்கு பில்ல போட்டு கொடுத்துட்டு மிச்சம் 10 ரூபாய் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்குது. அதுக்கு பேர் வந்து கிக் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சும்மா ஒரு தடவை நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே படிச்சு பாருங்க. பட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட் அப்படிங்கிறது எப்போதுமே, அசெட்டை நீங்க மிஸ்அப்ரோப்ரியேட் பண்றீங்கனாலே கண்டிப்பா ரெக்கார்டு அதுக்கேற்ற மாதிரி திருச்சு தானே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பொருளை விற்கிறீங்கயா, 90 பொருள் தான் வித்த மாதிரி ரெக்கார்டை காமிக்கிறீங்க. 10 பொருள் வித்தது நீங்க ரெக்கார்ட்லயே காமிக்கலன்னா அதுக்கு பேர் என்னது? ஃபால்ஸ் ரெக்கார்ட் தானே. சோ என்னதான் நீங்க அசெட் மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணி நீங்க வந்து ஃப்ராட் பண்ணாலும், அந்த அசெட்டை மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணி பண்ற ஃப்ராட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல பாதிக்கிற மாதிரி காமிச்சுக்க மாட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படியே நீங்க வந்து என்ன உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மோல்டு பண்ணிட்டே வருவீங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்டை நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் ரெக்கார்டும் கை கொடுக்கணும். சோ 100 பொருளை வித்திருக்கீங்க, 90 தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்கன்னா மிச்சம் 10 நீங்க ரெக்கார்டே பண்ணாம இருக்கீங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? ஃப்ராடுலன்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் தான். ஆனா இந்த 90 மட்டும் கணக்குல காமிச்சிட்டு 10 கணக்குல காமிக்காம விடுறதுனால அந்த 10 வித்த பணம் எங்க போகுது? நீங்க தான் திருடிக்கிறீங்க. அப்ப அந்த அந்த திருட்டு பணம்ங்கிறது எதன் மூலியமா நீங்க உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சது? அந்த அசெட் மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணுது. அதனால தட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் அசெட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃப்ராடுலன்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்ன்றாங்க. இந்த அளவுக்கு டெப்த் தேவையில்லை, பட் ஸ்டில் அவங்க கொடுத்துருக்காங்களாமா அந்த மாதிரி. வேற என்ன இருக்கு? whose primary responsibilities is to prevent and detect the fraud. of course ஒரு என்டிட்டி அவங்களோட பொறுப்பு தான் அது. அவங்களோட அசெட்டையும் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டையுமே ரொம்ப கரெக்டா பார்த்துக்க வேண்டியது, ஃப்ராடு நடக்காம தடுக்க வேண்டியது, நடந்தா கண்டுபிடிக்க வேண்டியது, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டியது எல்லாமே முழுக்க முழுக்க என்டிட்டியோடைய பொறுப்பு தான். There is no second opinion on that. The primary responsibility to prevent and detect the fraud lies with the management or TCWG or the entity only. So நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க என்னன்னா, நம்ம உள்ள போயிட்டு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது கரெக்டா இருக்கா இல்லையான்னு நம்ம ஒப்பீனியன் கொடுக்க போறோம்.
நம்ம கரெக்டா இருக்குன்னு ஒப்பீனியன் கொடுத்துட்டு வந்துட்டோம்னா அதை டிபெண்ட் பண்ணி பல பேர் அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. நம்மளோட ஒப்பீனியனை பேஸ் பண்ணி நிறைய பேர் அங்க இன்வெஸ்ட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வெதர் இட் இஸ் கிவிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ நம்ம சொல்ல போறோம்ல, அது சொல்லணும்னா நமக்கு என்ன தெரியணும், உள்ள ஃப்ராட் அண்ட் எரர் மூலியமா ஏதாவது நடந்திருக்கா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் எதாவது இருக்கான்னு தெரியணும். ஸோ நம்ம உள்ள போயிட்டு எதுக்காக ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட், ப்ரிவென்ஷன் நம்மளால பண்ணவே முடியாது, ஃப்ராட் நடந்திருக்கும் ஆல்ரெடி, பட் டிடெக்ஷன் நம்ம பண்ணலாம். ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் யாரோட பொறுப்புனா கம்பெனியோட பொறுப்பு. நம்ம உள்ள போறது எதுக்காக, டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராடுக்காக. நம்ம ஏன் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் பண்றோம், ஏன் நம்ம உள்ள போறதே ஃப்ராடை டிடெக்ட் பண்ணாம நம்ம உள்ள போறோம் இல்லப்பா, நம்ம ஒப்பீனியன் கொடுக்க போறோம். ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு என்ன வேணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த ஃப்ராட் வேல்யூம் இல்லாம ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டான்னு பாக்குறோம். ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் என்ன, மெட்டீரியல் எந்த மிஸ்டேட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, மெட்டீரியல் எந்த மிஸ்டேட்மெண்ட்டும் இல்லாம இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம கண்டிப்பா அங்க ஃப்ராடு எரர் மூலியமா எந்த ஒரு மிஸ்டேட்மெண்ட்டும் இல்லாம இருக்கான்னு பாக்குறோம். அதுக்காகத்தான் நம்ம செய்யறோமே தவிர நம்மளுடைய முழு முதற் ஒன்லி சோல் ரெஸ்பான்சிபிலிட்டியே நம்ம அங்க போயிட்டு ஃப்ராட் நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஒன்றும் ஃபாரன்சிக் ஆடிட்டர் கிடையாது. உள்ள போய் ஃப்ராடை கண்டுபிடிக்கிறது நீங்க ஒன்றும் போல, புரியுதா? நீங்க போறது ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா போறீங்க. நீங்க உள்ள போகும்போது ஏய் நீ அக்யூஸ்ட் தானே, ஏய் நீ தானே திருடின, ஏய் உங்க கம்பெனி திருட்டு கம்பெனிடா எனக்கு தெரியும்டா, அப்படியெல்லாம் நீங்க ஒன்றும் உள்ள போல. நீங்க உள்ள போறது எதுக்காகனா உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து வெதர் இட் இஸ் கிவிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு பார்க்க தான் போறீங்க. அதன் பொருட்டு நீங்க என்ன பண்றீங்க, அந்த இடத்துல ப்ரிவென்ஷன் பண்ணும்போது டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராடை ட்ரை பண்றீங்க. அப்ப நெக்ஸ்ட் அதான் அடுத்தது கொடுத்துறாங்க பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரைமரி, ஒன் செகண்ட், பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ரிவென்ஷன் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் வந்து கம்பெனிக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆடிட்டர் உனக்கு என்ன தாண்டா வேலை அப்படின்னு கேட்குறேன். ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஒப்பீனியன் கொடுக்குறது. ஒப்பீனியன் கொடுக்கணும்னா எனக்கு தெரியணும் அது வந்து வெதர் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டா இல்லையா. வெதர் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டா இல்லையான்னு கேட்டா அங்க மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லைன்னா பார்க்கணும். இல்லைன்னா தான் நான் கிளீன் ரிப்போர்ட் கொடுக்க முடியும், இருந்தா நான் எப்படி கொடுக்க முடியும். ஸோ எப்போ நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும், ஆஹா அங்கே இன்னும் பெருசா எந்த மிஸ்டேக்கும் இல்லை நான் எப்படி சொல்ல முடியும், அங்கே செக் பண்ணாதான் சொல்ல முடியும். செக் பண்ணும்போது நான் என்ன செக் பண்ணுவேன், அங்கே ஏதாவது ஃப்ராடு எரர் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, பண்ணதுனால ஏதாவது இங்கே மிஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் உள்ள போது ஃப்ராடை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா நான் உள்ள போகும்போது நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் அப்படின்னா வெதர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ, வெதர் தெர் இஸ் அ ரீசனபிள், வெதர் ஐ எம் அப்டைனிங் அ ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் தட் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டேக்கன் as a whole ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேக் நான் பார்க்க போகும்போது அதோட எனக்கு சைட் ஜாபா என்ன ஆயிடுது, இந்த ஃப்ராட் இருக்கா எரர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது என்னோட சைடு வேலையா ஆயிடுது, அவ்வளவுதான். ஸோ நான் பெர்ஃபெக்டா நான் கரெக்டா எல்லாமே ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு வந்துமே கூட ஒரு கம்பெனிக்குள்ள நடந்திருக்கிற ஃப்ராட் என்னால see it might happen that I have not found out the fraud that has happened inside the company even after completion of audit. ஆடிட்டை நான் பக்காவா பிளான் பண்ணி எல்லாமே கரெக்டா என்னோட என்கேஜ்மெண்ட் டீம் வச்சு பிளான் பண்ணி ஆடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா ஆடிட்டே பண்ணி முடிச்சு வந்துட்டு இன்னும் அந்த ஃப்ராடை கண்டுபிடிக்கல. இது ஏன் தப்பா, ஏன் தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு ஆடிட்டர் உள்ள போகும்போது 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன் செக் பண்றது கிடையாது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, நான் சாம்பிள் தான் எடுக்கிறேன். நான் சாம்பிள் தான் எடுக்கிறேன் அப்படின்னும் போது தெர் இஸ் ஆல்வேஸ் குட் சான்ஸ் தட் ஃப்ராடு நடந்த டிரான்சாக்ஷனை என்னோட சாம்பிள்ல வராம போக சான்ஸ் இருக்கு. இந்த ரிஸ்க் இருக்கிறதுனால என்னால வந்து ஐ கேனாட் கேரண்டி தட் இந்த ஃப்ராடை, ஒரு ஃப்ராட் உள்ள நடந்துருந்துச்சுன்னா ஐ கேன் ஈஸிலி பிரிங் இட் அவுட் அப்படின்னு நான் வந்து கேரண்டி ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது. பட் தெர் இஸ் அ குட் சான்ஸ் தட் நான் என்னோட ஆடிட் பண்ணும்போது மிஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட், தெர் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் நான் கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் எரர்னால நடந்துச்சுன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு கண்டுபிடிக்க. ஃப்ராட்னால நடந்தா கொஞ்சம் வாய்ப்பு தான் இருக்கு. பிகாஸ் ஃப்ராட் பண்றவங்க வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா கன்சீல் பண்ணணும், அதை டிசெப்ஷன் பண்ணணும், எங்களை ஏமாத்தணும்னே அதை பண்றதுனால அதை மறைக்கணும்னு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் அதை கண்டுபிடிக்கணும்னு நான் போனேன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். நான் அதை கண்டுபிடிக்கணும்னு நான் உள்ள போல, நான் ஜென்ரலா ஒப்பீனியன் கொடுக்கணும்னு போறதுனால என்னால வந்து அது போய் அவங்க வந்து அதை மட்டும் மறைக்கணும், அதை மறைக்கணும், அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அதை மறைக்கிறதுல மட்டும் தான் இருக்கும். நான் வந்து என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் அதை கண்டுபிடிக்கணும்ன்றதுல இருக்காது. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எல்லா ஏரியாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுமே நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் நான் போறேன். அப்படிங்கிறதுனால எல்லா தடவையுமே ஆடிட் முடிச்ச உடனே உங்க உள்ள எந்த ஃப்ராட் வேலை நடந்தாலும் கண்டுபிடிச்சிடுவோமா அப்படின்னு கேட்டா இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் தட் இஸ் நாட் தி மிஸ்டேக் ஆஃப் த ஆடிட்டர் ஆல்சோ. இஃப் த ஆடிட்டர் ஹஸ் பிளான்ட் அண்ட் பர்ஃபார்ம் த ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் and he has given the audit opinion based on his due diligence, then that's fine. Even after 6 years அந்த இடத்துல ஒரு ஃப்ராட் நடந்துச்சுன்னு யாராவது ஒருத்தர் வெளியில கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாலும்
even at that point in time, the auditor should not be blamed because he has performed his audit very meticulously, very much plan பண்ணி அவர் அழகா செஞ்சிருக்கிறதுனால யூ கேனாட் பிளேம் ஹிம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து கான்செப்ட். ஓகேவா? இல்ல இம்பார்ட்டண்டா நான் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கோம்னா மிஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ஃப்ராட்னாலையும் நடக்கலாம், எரர்னாலையும் நடக்கலாம். என்ன அப்படின்னா மிஸ்டேட்மெண்ட் காஸ்ட் பை ஃப்ராட் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் அவங்க வந்து அதை இன்டென்ஷனலா பண்ணியிருக்கிறதுனால. ஓகேவா? அதர்வைஸ் வந்து கல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவல் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கூட்டு களவாணித்தனமா ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அவங்கள காப்பாத்துவாங்க, அவங்க இவங்களை காப்பாத்துவாங்க. ஸோ அந்த டைம்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு ஃப்ராடு பண்ணவனோட ஸ்கில் செட் இருக்குல்ல, அவன் எந்த அளவுக்கு பர்பட்ரேட் பண்ணி அவன் எந்த அளவுக்கு ஒரு கில்லாடியா இருக்கானோ அதை பேஸ் பண்ணி நமக்குமே கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால while the auditor may be able to identify potential opportunities for fraud to be perpetrated, see ஒரு இடத்துல வந்து ஃப்ராடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு ஆடிட்டர் கண்டுபிடிக்கிறாருன்னே வச்சுக்கோமே, அதனாலேயே உள்ள ஃப்ராட் நடந்திருக்கும் நம்மளால வந்து சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நிறைய ஃப்ராட் பண்றதுக்கு அங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பட் அங்க ஃப்ராட் நடக்காம கூட இருந்துக்கலாம். பட் த வைசி வர்சா இஸ் நாட் ட்ரூ. ஒரு இடத்துல ஃப்ராடு நடந்திருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பா அதோட சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த சிம்டம்ஸை ஆடிட்டர் நோட் பண்ண மிஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ராட் நடந்துருந்துச்சுன்னா அது எப்படி ஜுரம் தான் அங்க சிம்டம் இருக்கும், அந்த மாதிரி தான் ஃப்ராட் நடந்துருந்துச்சுன்னா அங்க சிம்டம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா சிம்டம் இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஃப்ராட் இருக்குமான்னு கேட்டா அது இருக்காது. இருக்கலாம், இல்லாம இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. இதான் அப்படியே சுத்தி சுத்தி கொடுக்குறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அண்ட் அகைன் தே டாக்கிங் அபவுட் எம்ப்ளாயி ஃப்ராட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ராட். நான் சொன்ன மாதிரி ஹைரார்கியில் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் டிசிடபிள்யூஜி இருக்கு. எம்ப்ளாயி ஃப்ராடு கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா மேனேஜ்மெண்ட் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை மேனேஜ்மெண்ட் போய் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ மேனேஜ்மெண்ட்டும் ஆடிட்டரும் சேர்ந்து அதை செய்யும் போது இட் பிகம்ஸ் ஈஸியர். பட் மேனேஜ்மெண்ட் அந்த ஃப்ராடுக்கு உடந்தையா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் பாஸ் அதை கண்டுபிடிக்கிறது. ஸோ பேசிக்கலி மேனேஜ்மெண்ட் ஃப்ராட் எப்போதுமே கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அது ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ரைட் பண்றதுக்கான பவர் இருக்கு. அதனால அதுக்கப்புறம் வாட் ஆர் ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்? நான் சொன்ன மாதிரி ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ன்றது ஜுரத்துக்கு சிம்டம் மாதிரி என்னென்னலாம் வரும், இல்லை உடம்பு சரியில்லைனா என்னென்ன சிம்டம் வரும், அந்த மாதிரி என்னென்ன சிம்டம்லாம் வந்துச்சுன்னா லங்ஸ் ஃபெயிலியர், என்னென்ன சிம்டம்லாம் வந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு சிம்டம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஃப்ராடு நடந்திருக்கு, ஒரு கம்பெனிக்குள்ள ஃப்ராடு நடந்திருக்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு எனக்கு டவுட் வரணும்னா என்னென்ன மாதிரி அங்க ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த கம்பெனிக்குள்ள என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்னா will I come across அப்படின்னு கேக்குறாங்க. ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. You have to take this as a homework. I do really tell you have to take this as a homework because there are so many fraud risk factors. நிறைய fraud risk factors இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அகைன் ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எப்படி அவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் செகண்ட், ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ஃப்ராட் ட்ரையாங்கிள் தான் பிரிக்கிறாங்க. ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர், ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிம்டம்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த சிம்டம்ஸை நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா சிம்டமே மூணா பிரிக்கிறாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் சிம்டம் இருக்கான். ஒரு டைப் ஆஃப் சிம்டம் இருந்தா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதனாலதான் நடந்துச்சுன்னு அர்த்தமா. இன்னொரு டைப் ஆஃப் சிம்டம் வந்து பி, இன்னொரு டைப் ஆஃப் சிம்டம் வந்து ஆர். நான் சொல்லுவேன் POR நீங்க வச்சுக்கோங்க. P ஃபார் ப்ரெஷர் அண்ட் இன்சென்டிவ், O ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, R ஃபார் ரேஷனலைசேஷன் அண்ட் ஆட்டிடியூட். ஸோ இந்த 3 ரீசன் பிரிச்சு அவங்க அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்சென்டிவோ ப்ரெஷரோ அந்த இடத்துல கொடுத்தா மக்கள் எந்த மாதிரியான ஃப்ராட் செய்வாங்க. ஸோ இப்போ நீங்க நடந்து உள்ள போறீங்க, நீங்க நடந்து உள்ள போகும்போது இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அங்க FRF இருக்குன்னு அர்த்தம், ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு அர்த்தம். பார்க்கலாமா? ஹை டிகிரி ஆஃப் காம்படிஷன், ஏகப்பட்ட காம்படிஷன், எல்லாரும் 24% ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க, நீங்க மட்டும் 18 போட்டா மாட்டிப்பீங்களே. அதுக்காகவாது நீங்க கஷ்டப்பட்டு 24, 25 ப்ராஃபிட்டை அப்படி கொஞ்சம் அப்படி இன்ஃபிளேட் பண்ணி காமிக்கிறது. அப்ப என்ன பண்ணுவீங்க? செம்மையான டஃப்பான மார்க்கெட் கண்டிஷன், ஃபுல் ரிசெஷன், இல்ல ஃபுல்லா மார்க்கெட் அப்படியே அவ்வளோ டவுனா இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ இல்ல மேனேஜ்மெண்ட்டோ அவங்களோட ஃப்ராடுலன்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றாங்க. ஹை வல்னரபிலிட்டி, சிக்னிஃபிகன்ட் டிமாண்டே இல்லை, கஸ்டமர் டிமாண்டே இல்லைன்னா அப்ப ஆப்ரேட்டிங் லாசஸ் நிறைய இருக்கும், த்ரெட் ஆஃப் பேங்க்ரப்சி இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தெல்டோ. அதுக்கப்புறம் வேற என்ன, ரெக்கரிங் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ், தொடர்ந்து பணமே இல்லை, அப்ப என்ன பண்ணும், ஏதாவது ஃப்ராட் பண்ணலாமான்னு தோணும். அப்புறம் ரேபிட் growth ஒரு அன்யூஷுவல் ப்ராஃபிட்டபிலிட்டி எஸ்பெஷலி கம்பேர்ட் டு தட் ஆஃப் அதர் கம்பெனிஸ். என்னடா எல்லாரும் 20% ப்ராஃபிட் போஸ்ட் பண்றாங்க, நீ கூட 42% ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணிருக்கே, சம்திங் இஸ் ராங் அப்படின்னு நீங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்தா இதெல்லாம் சிம்டம் மாதிரி உள்ள ஃப்ராட் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு பாஸ். பாருங்க புதுசா நியூ அக்கௌண்டிங் ஸ்டாட்யூட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்திருக்கு, போய் பாருங்க அப்படி சொல்றது.
இல்லைன்னா மற்றவங்கள 20% போட்டிருக்காங்க, இவன் மட்டும் 40% ப்ராஃபிட் போட்டிருக்கான், போய் பாருங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ எக்ஸசிவ் ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டு மீட் தி ரிக்வயர்மெண்ட்ஸ். எதனால இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக, அடிஷனலா கொஞ்சம் பணம் வேணும் பேங்க் கிட்ட வாங்குறதுக்கு. பேங்க் என்ன சொல்றாங்க, இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ தான் நான் தருவேன் அப்படி சொல்றாங்க. அதனால ஜோடிக்கிறது, அதனால ஏதாவது பேலன்ஸ் ஷீட் ஏதாவது அப்படி கொஞ்சம் 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 டிசைன் பண்ணி விடுறது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வேற என்னது, லிஸ்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ். செபி சொல்றான் இதெல்லாம் இருந்தா நான் லிஸ்டிங் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்றான். அதுக்காக இதை பண்றது. அதாவது உனக்கு ஏதோ ஒன்று வேணும், அதுக்காக உன்னோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கோட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நீ அங்க கொஞ்சம் 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 என்ன பண்ற, அப்படியே கஸ்டமைஸ் பண்றீங்க. கஸ்டமைஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்றது, ஃப்ராடுலண்டா யூ டூயிங் தி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கத்தான் செய்யும். அப்புறம் பர்சீவ்ட் ஆர் ரியல் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஃபார் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ். ஒருவேளை நான் வந்து லாஸ் போட்டுட்டேன்னா எனக்கு என்னெல்லாம் நடக்கும், ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் எப்படியாவது ப்ராஃபிட் போட்டுறேன், அடுத்த வருஷத்துக்குள்ள எதாவது சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்றது. வில் டூ a lot of things. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நிறைய பண்றீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா, இன்சென்டிவ் ஆஃப் ப்ரெஷர்ஸ். இங்க the following are the examples of risk factors கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேற என்னது, information available indicates a personal financial situation of management of those charged with governance is threatened by entity's financial performance arising from the following: significant financial interest in the entity, significant portions of the compensation. ஆமால, உங்களுக்கு வந்து ஸ்டாக் பிரைஸ் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு அதிக போனஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவானுங்க, ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்து ப்ராஃபிட் இன்ஃபிளேட் பண்ணி விடுறது. வெரி சிம்பிள். எப்படி 500 கார் வித்தா இன்சென்டிவ்னு சொன்னா நம்ம எக்ஸ்ட்ரா 10 சேல் நடக்கலனாலும் நடந்துச்சுன்னு நம்ம போடுறோமோ, அதே மாதிரி ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாதான் உங்களுக்கு இன்சென்டிவ்னு சொல்லியிருப்பாங்க போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட. அதனால உங்க ஸ்டாக் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டு விடுவாங்க. அவ்வளவுதான். சம்டைம்ஸ் பர்சனல் கேரண்டிஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வெளியே யாராவது பர்சனல் கேரண்டி கொடுத்துருப்பாங்க. அதனால கூட அவங்க ஏதாவது ஃப்ராடுலன்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாட் ஆர் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்க தங்கச்சியே வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பிசினஸ் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டுறீங்க, இல்ல ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப் போடுறீங்க, ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் கட்டுறீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேற யாருக்கும் வேலை கொடுக்கல, உங்க தங்கச்சிக்கே கொடுப்பீங்க. வெளியில யாருக்கோ கொடுத்தா 10 கோடி கொடுக்கணும் இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு. நீங்க என்ன பண்றீங்க, டிசிடபிள்யூஜிக்கு தெரியாம மேனேஜ்மெண்ட் நீங்க இருக்கீங்க, ஒரு ஆளா போர்ட் ஆஃப் மெம்பரா நீங்க இருக்கீங்க. டிசிடபிள்யூஜி வேற யாரோ, அவங்க நீங்க என்ன பண்றீங்க, உங்க தங்கச்சிக்கே கூப்பிட்டு இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் 10ன்னா அவங்க தங்கச்சிக்கு 12-13 crores போடுறீங்க. போட்டு அவளுக்கு 13 crores செக்க கொடுக்குறீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு ஒரு 50 lakhs கிக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறா. அவ்வளவுதான். இதெல்லாம் நடக்க தானே செய்யும். ஸோ நீங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கும் போது, நீங்க மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஆளா இருக்கும் போது, இல்ல நீங்க ஒரு எம்ப்ளாயியா இருக்கும் போது உங்களோட பவரை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது எல்லா சிச்சுவேஷனும் நடக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஹேவ் கிவன். ஓகே. ஸோ எப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா பார்த்த உடனே தெரியும் உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் சரியில்லைன்னு எப்ப தெரியும் அப்படின்னா, ஓவரா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சனோ இல்ல 2-3 பேர் மட்டும் தான் என்டையர் கம்பெனி ஆட்டி படைப்பாங்க. அப்பயே உங்களுக்கு தெரியும் அந்த 2-3 பேர் ஏதோ தப்பு பண்றாங்க. அது ஒண்ணு தெரியும். தட் இஸ் டாமினேட்டிங் பை சிங்கிள் பர்சன் ஆர் ஃபியூ பீப்புள். அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருந்தாலும். அப்படி இல்லையா, டிசிடபிள்யூஜி இருக்காங்கல்ல, அவங்களோட கண்ட்ரோல் எஃபெக்டிவாவே இருக்காது. டிசிடபிள்யூஜி மேனேஜ்மெண்ட் நல்ல கிடுக்கு பிடி போட்டு திரும்பினாதான் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவும் ஒழுங்கா வேலை பார்ப்பான். அதை விட்டுட்டு டிசிடபிள்யூஜில இருக்கிறவங்க அப்படியே அசால்ட்டா ஓகே வந்தா வரட்டும் வரட்டி போட்டுன்னு விட்டாங்கன்னா, மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க நல்லா 10 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல 15 கோடி கொடுத்து நல்ல கிக் பேக் ஆப்ஷன்ல நல்லா போய் துபாயில செட்டில் ஆயிடுவாங்க. அதனால இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே சம்திங் இஸ் ராங் அப்படின்னு. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான ஆர்கனைசேஷன், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஹையரார்கி. யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்றீங்க, இவன் அவனுக்கு ரிப்போர்ட் பண்றான், அவன் என்ன ஸ்ட்ரக்சர் இது, மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்ல என்ன ஸ்ட்ரக்சர் இது, எப்படி ரிப்போர்ட் பண்றீங்க, உங்களுக்கு பார்த்தாலே கன்ஃபியூசிங்கா இருக்கும். எப்படி கேட்டாலும் அவங்க யாரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, யாருக்கிட்ட எதை பத்தி பேசணும்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி அதை குழப்பி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஓவர்லி காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் போதோ, இல்ல டூ மச் ஆஃப் மூக்க நுழைக்கிறது, ஒரு சிங்கிள் பீப்புள் வந்து சிங்கிள் ஃபேமிலி ஓவரா மூக்க நுழைப்பாங்க அந்த போர்ட்ல டெசிஷன் மேக்கிங்க்கு, இல்லைன்னா ஹை டர்ன் ஓவர் ஆஃப் சீனியர் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் ஓஹோ ஏதோ மிஸ்டேக் இருக்காங்க. டர்ன் ஓவர் அப்படின்றது வந்து என்னன்னா, டர்ன் ஓவர்னா என்னன்னா, உங்களுக்கு நார்மலா தெரியும்ல, நார்மலா வந்து சேல்ஸ்னா தான் டர்ன் ஓவர். பட் இந்த இடத்துல எம்ப்ளாயி டர்ன் ஓவர், சீனியர் மேனேஜ்மெண்ட் டர்ன் ஓவர் என்ன அர்த்தம்னா, ஐயோ இந்த கம்பெனில சிஇஓ ரிசைன் பண்ணிட்டாரு, சிஎம்ஓவும் ரிசைன் பண்ணிட்டாரு, சிஎஃப்ஓ ரிசைன் பண்ணிட்டாரு, சீஃப் ஆபரேஷன்ஸ் ஆஃபீஸர் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, ஒரே நாள்ல அந்த கம்பெனில 5 பேர் ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் நீங்க மீடியால நிறைய கம்பெனிஸை பத்தி படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா போய் நியூஸ் எல்லாம் நிறைய எடுத்து பாருங்க. பைஜூஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனி வந்து சிங்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி டாப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு சம்திங் இஸ் ராங் வித் திஸ் கம்பெனி.
அப்ப எல்லாரும் அப்படி வெளில ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி டாப் மெம்பர்ஸ் எல்லாம் வெளில போறாங்கன்னா உள்ள எவனோ ஒருத்த ஃப்ராட் பண்றான், அதுக்கு இவங்களால உடந்தே இருக்க முடியல, அதனால இவங்க வெளில ரிசைன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் டர்ன் ஓவர். உள்ள வர சீனியர் மேனேஜர் எல்லாம் வெளியில சீக்கிரம் போயிட்டே இருந்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டர்ன் ஓவர். ஸோ எம்ப்ளாயி டர்ன் ஓவர் வந்து எப்போதுமே அதிகமா இருக்கக்கூடாது. உள்ள வரவங்க நம்ம கூட ஸ்டே பண்ணணும்னு நினைக்கணும் ஆஃபீஸ்ல, என்டிட்டில. அப்பதான் என்டிட்டி நல்ல என்டிட்டின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு உள்ள வரவங்க ஒரு மாசம் போயிடுறாங்க, ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாரும் போயிடுறாங்க அப்படின்னா சம்திங் இஸ் ராங் வித் கம்பெனின்னு அர்த்தம். அது அப்புறம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் காம்பனன்ஸ் ஆர் டெஃபிஷியன்ட். எப்பெல்லாம் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து மொக்க அப்படின்னு கேட்டா இன்அடிக்வேட் மானிட்டரிங். சிசிடிவி வச்சிருக்க, அதை உட்காந்து பார்க்க ஆள் கிடையாது, அது ஒண்ணு. அப்புறம் அந்த இடத்துல எம்பிஏ படிச்சேன் நீ ஒருத்தர் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கேன், ஆனா அவனுக்கு இன்செக்ட் ஸ்பெல்லிங்கே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எம்பிஏ வச்சுட்டு எம்பி என்னடா பண்ணுவீங்க? அந்த மாதிரி அங்க டெக்னிக்கல் ஸ்டாஃப், இன்டர்னல் ஆடிட் ஸ்டாஃப், அக்கௌண்டிங் ஸ்டாஃப்லாம் பேருக்கு பிகாம் எம்காம தேய்ச்சிட்டு வந்திருக்கானுங்க, ஆனா ஒன்னும் தெரியலனா வேஸ்ட் தானே. அது அது தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம். இன்னொன்னு வரவங்க எல்லாரும் அதாவது நல்லா படிச்சுட்டு உள்ள வரவங்களுக்கு சரியா சேலரி கொடுக்க மாட்டோம், எல்லாம் வெளில போயிட்டே இருக்காங்க. மிச்சம் மீதி நம்மகிட்ட இருக்கவங்களுக்கு பொறுப்பா வேலை பார்க்க தெரியல அப்படின்னா இது எல்லாமே will lead to what? Fraudulent financial reporting or misappropriation of asset, whatever. At the end of the day it will result in material misstatement of financial statements. கண்டிப்பா வரும்ன்றாங்க. அதே மாதிரி ஆட்டிடியூட் அண்ட் ரேஷனலைசேஷன் நான் சொன்னதுதான். ஆட்டிடியூட் அண்ட் ரேஷனலைசேஷன் என்ன அப்படின்னா, டாப் மேனேஜ்மெண்ட்ல எவனோ ஒருத்தர் வந்து ஃப்ராட் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கீழே இருக்கவங்க ஃப்ராட் பண்ண தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா நீ பண்ண ஃப்ராட் எனக்கு தெரியும், அதனால நான் ஏதோ ஒரு ஃப்ராட் பண்ணிட்டு நான் வந்துட்டு என்ன சொல்வேன், நீ என்ன ஏதாவது செஞ்சனா நான் நீ பண்ணதை போட்டு கொடுத்துருவேன் டிசிடபிள்யூஜி கிட்டன்னு சொல்லி மிரட்டலாம். அதனால சீனியர் மேனேஜ்மெண்ட் டாப் டோன் ஆஃப் த டாப் கரெக்டா இருந்தா தான் கீழே மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா பிரச்சனை தான். அதனால அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேற என்ன பார்த்துக்கோங்க, லோ morale among the senior management, dispute between shareholders and closely held entity, recurring attempts by the management to justify the marginal or inappropriate accounting. Inappropriate accounting கரெக்ட்னு வந்து வாய்க்கிழி பேச வருவாங்க, அதுக்கு பேர் தான் recurring attempts by the management to justify marginal or inappropriate accounting. Relationship between management and the current predecessor auditor strain. போன வருஷம் ஆடிட்டர் வந்திருப்பார்ல, அவர் வெளில போகும்போது ரொம்ப தர்ம சங்கடத்தோட போயிருப்பாரு, என்னங்க நீங்க ஒன்றும் பெருசா மெயின்டைன் பண்ண மாட்டீங்கன்னு. ஆல்ரெடி பழைய ஆடிட்டருக்கும் ப்ரிடிசஸர் ஆடிட்டருக்கும் அந்த என்டிட்டிக்கும் ஏகப்பட்ட தகராறு இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அவங்க எதுவுமே சார்ட் அவுட்டே பண்ண மாட்டாங்கன்னா தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் தட் ஷோ தட் தெர் இஸ் ஃப்ராடுலண்ட் ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து they'll tell you. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம 3 ஹெட்டிங்க்கு கீழே பார்த்தோம்ல, அது எல்லாமே வந்து ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இப்போ மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட். மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட் என்னது? ஒரு கார் இருக்கு, அது கம்பெனி யூஸ் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நான் எடுத்துட்டு போய் யூஸ் பண்றேன், யாருமே வந்து என்ன எதுவுமே கேட்கலன்னா நான் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி they have given you some எக்ஸாம்பிள்ஸ். என்னென்ன சொல்லியிருக்காங்க? இன்சென்டிவ் ஆர் ப்ரெஷர். என்ன சொல்றாங்க? இன்சென்டிவ் ஆர் ப்ரெஷர், பர்சனல் ஃபினான்சிங் ஆப்ளிகேஷன், அதுக்கப்புறம் நோன் ஆர் ஆன்டிசிபேட்டட் ஃபியூச்சர் எம்ப்ளாயி லேஃப். ஐயோ இன்னும் 2 மாசம் நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றும் பெருசா இங்க வந்து ஒண்ணுமே என்ஜாய் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணுவோம், இப்பயே இங்க இருக்கிற அசெட்ல எதை திருடிட்டு போயிடுவோம் சொல்லி திருடுறது. கேஷ் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு 3 நாள் தானே, லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல இருந்து கேஷ் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வெளியில ஏதோ ப்ராடக்ட்டை வாங்கி அதை வித்து சேல் பண்ணிட்டு ப்ராஃபிட் வந்தப்புறம் மிச்சம் கொண்டு வந்து கேஷ். லக்கி பாஸ்கர் படத்தை கண்டிப்பா பாருங்க. சிஏ ஃபைனல் எக்ஸாமே இன்னும் 2 மாசம் வந்தா கூட பரவாயில்ல, அந்த 2.5 மணி நேரம் லக்கி பாஸ்கர் படத்தை பாருங்க. ஆடிட் படிக்கும் போது நான் நிறைய இடத்துல லக்கி பாஸ்கர் படத்தோட ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். பிகாஸ் ஆஃப் தட் ஒன் ஃபிலிம் இஸ் லைக் த ஹோல் என்சைக்ளோபீடியா ஃபார் டெல்லிங் ஆடிட்க்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றது உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதுல. ஸோ அதுல வந்து லக்கி பாஸ்கர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, பாஸ்கர் வந்துட்டு உள்ள போயிட்டு அந்த கேஷை மெயின்டைன் பண்ணும்போது கடைசியில க்ளோசிங் கேஷ் எடுத்து உள்ள வைக்கும் போது அவன் மட்டும் தனியாக வைக்கக்கூடாது, கூட ஒரு ஆள் சேர்ந்து வந்து தான் வைக்கணும். ஏன்னா இவன் உள்ள வைக்கும்போது 5 கட்டுன்னு சொல்லி வைக்கிறான், கூட இருக்கவங்க பாக்குறாங்க இன்னும் 4 தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காகவது செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே எல்லாத்த பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கு பாஸ்கர் படம் வந்து சூப்பர் படம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, லக்கி பாஸ்கர் படத்தை கண்டிப்பா பாத்துருங்க. வேற என்ன? All the recent or anticipated changes to employee compensation or benefit plans. For example, எங்க ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்து தீபாவளி பொங்கல்லாம் வந்து தீபாவளிக்கு வந்து டபுள் தி சேலரி கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க டபுள் தி சேலரி கொடுக்கவே இல்லை. அப்ப என்ன ஆச்சு, யூஸ்வலி வந்து அந்த அந்த மந்த்ல வந்து உங்களுக்கு 25,000 சேலரி 50,000 கிடைக்கும் அந்த மாதிரி. இப்ப அந்த வாட்டி தீபாவளி வரும்போது ஐயோ கம்பெனி நல்ல பொசிஷன்ல இல்ல, நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன்ல இல்ல, அதனால இந்த வாட்டி தீபாவளி போனஸ் கிடையாதுன்னு டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பீப்பிள் வந்து வில் பி ஃபீலிங் வெரி இரிட்டேட்டட், ஒரு மாதிரி ரொம்ப ஆங்ஷியஸா ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த டைம்ல ஃப்ராட் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வேற என்னது, ப்ரொமோஷன்ஸ், காம்பன்சேஷன், அதர் ரிவார்ட்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் எக்ஸ்பெக்டேஷன். நான் நினைச்சேன் 20% எனக்கு ப்ரொமோஷன் வரணும்,
ஆனா வரவே இல்லை, 5% தான் போட்டிருக்காங்க, இது எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ரா மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சமா சைட்ல ஸ்கிராப் விட்டு பணத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா பெருசா நான் ஃப்ராட் பண்ண மாட்டேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் எனக்கு கிடைக்கலன்னா அது பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நீ தானே அந்த ப்ரெஷர் எனக்கு போடுற. நான் என் ஃபேமிலி ரன் பண்றதுக்கு 1.5 லட்சம் வரும்னு நினைச்சேன். நான் இப்போ வந்து 1.2 lakhs வாங்கிட்டு இருக்கேன் இது சேலரி. அது 1.5 lakhs ஆகும் நான் எதிர்பார்க்கறேன். பட் நீங்க அது 1.3 தான் ஆக்கிருக்கீங்க. ஸோ நான் என்ன பண்ண முடியும், எனக்கு எக்ஸ்ட்ரா 20,000 பட்ஜெட் இடிக்குது, நான் எதை பண்ணுவேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணல, எனக்கு வந்து நீங்க இன்சென்டிவ் தரேன்னு சொல்லிட்டு தரல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஐ வில் ஆப்வியஸ்லி என்டர் இன்டு தீஸ் திங்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது அடுத்த கேட்டகரி. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, நம்ம எதை எடுக்கிறோம், நம்மள யாரும் நம்ம மாட்டிக்கல அப்படின்னும் போது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு சொல்றாங்க, சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ் மே இன்க்ரீஸ் த சசெப்டிபிலிட்டி ஆஃப் அசெட்ஸ் டு மிஸ்அப்ரோப்ரியேஷன். ஓகேவா, எப்பப்பெல்லாம் வந்து மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணுவோம் நம்ம, இன்வென்டரி ஐட்டம்ஸ் ஸ்மால் இன் சைஸ் ஹை வேல்யூ, குட்டியா வந்து ஒரே ஒரு மெமரி சிப் கார்டு ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு போயிடலாம்ல, குட்டி தானே நிறைய வேல்யூ. அந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் கேஷ் ஆன் ஹேண்ட், நிறைய கேஷை கையில ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம். அதெல்லாம் பார்த்தாலும் நமக்கு தெரியும், ஆஹா இங்க எவ்வளவு ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தா தெரியும். அந்த மாதிரி அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல்ல இன்அடிக்வேட் இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்கும் போது ஈஸியா எல்லாருமே வந்து அசெட்டை திருடிட்டு போயிடுவாங்கல்ல. அசெட் மிஸ்அப்ரோப்ரியேஷன் என்னப்பா, காரை தேவையில்லாத பயன்பாட்டுக்கு யூஸ் பண்றது, பர்சனலைஸ் பண்றது, கேஷை நீங்க வந்து அபேஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுறது, இல்ல அங்க இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் எடுத்துட்டு போறது, திருடு. மோஸ்ட்லி திருட்டு தான். மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்னா திருட்டு தான் நடக்கும் நிறைய. ஓகேவா, அதெல்லாம் நீங்க சும்மா எக்ஸாம்பிளா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஓகேவா, என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தா இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்னு கேக்குறாங்க. என்னது, மேண்டேட்டரி லீவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, நீங்க வருஷம் ஃபுல்லா நீயே இருந்து போனா அவன் பாட்டுக்கு நல்லா ஃப்ராட் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். மேண்டேட்டரி லீவ் நாங்க கொடுங்க, வருஷத்துக்கு நீ ஒரு தடவையாவது 10 நாள் லீவ் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாதான் அவன் ஒரு ஃப்ராட் வேலை பண்ணியிருந்தா கூட வேற யாராவது ஒருத்தர் வந்து அங்க என்ட்ரி போடுவோம், டக்குன்னு கண்டுபிடிப்பாங்க, என்னங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. சோ அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்க இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க வந்து ஃப்ராட் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, நிறைய கொடுத்துருப்பாங்க. தீஸ் ஆல் தி திங்ஸ் தட் யூ டு ஸ்டடி. சும்மா இது எல்லாமே வந்து தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஓகேவா, இன்அடிக்வேட் ரெக்கார்ட் கீப்பிங், அப்புறம் ஆத்தரைசேஷன்ல நிறைய பிரச்சனை இருக்குது, பிசிக்கல் சேஃப்கார்டு போட்டு போட்டு போடாமே இருக்கிறது, ஸோ இன்அடிக்வேட் பிசிக்கல் சேஃப்கார்டு, லேக் ஆஃப் கம்ப்ளீட் அண்ட் டைம்லி ரெக்கன்சிலேஷன் ஆஃப் அசெட். ஏன்னா நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி வேர் ஹவுஸ்ல இருக்கிற பிசிக்கல் ஸ்டாக்கும் புக்ஸ் பார்க்கவும் கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளவு வேணா திருடுவானுங்க. அந்த மாதிரி இல்லாம நீங்க என்ன பண்ணணும், எவ்ரி 3 daysக்கு ஒன்ஸ் ஆகுது நீங்க என்ன பண்ணணும், இல்ல தென் அந்த 2-3 daysக்கு ஒன்ஸ் ஆகுது நீங்க வேர் ஹவுஸ்ல இருக்க ஸ்டாக்கும் உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வைக்கவும் கரெக்டா இருக்கான்னு அப்பப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்க செக் பண்ணாம விட்டீங்கன்னா தவறுகள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அவ்வளவுதான். வேற என்ன, rationalization, disregard, tolerance of petty theft, the opportunities. Rationalization நீங்க சொன்ன மாதிரி தான். rationalization நான் என்ன வேணா செய்வேன், செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சஸ் இன் பிஹேவியர் லைஃப் ஸ்டைல் தட் மே இண்டிகேட் அசெட்ஸ் அப்படின்னு மிஸ்அப்ரோப்ரியேட். திடீர்னு வீட்டுல வந்து ஒரு 55 இன்ச்சு டிவி வாங்குறது, திடீர்னு ஆடி கார் வாங்குறது, எப்படி அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா நான் சம்பாதிக்கிறேன்னு வாங்கினேன், என் கம்பெனில நீ சம்பாதிக்கிற, நானே 50,000 நான் சம்பளம் கொடுக்குறேன், நீ அப்புறம் ஆடி கார் வாங்கினேன். அந்த மாதிரி ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இங்க ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு, ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேற என்னது, எஃப்ஆர்எஃப் வந்து ஏன் நம்ம பண்ணணும்னு கேக்குறாங்க. ஏன்னா எஃப்ஆர்எஃப் வந்து நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃப்ஆர்எஃப் ஏன் பண்ணணும்னா, எஃப்ஆர்எஃப் இருந்தாலே அங்க ஃப்ராட் நடக்கும்னு யாரும் சொல்லல. ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர் எனக்கு அங்க தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா ஒருத்தன் திருடுனா அவனை இவங்க கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, டாலரன்ஸ் ஆஃப் பெட்டி தெஃப்ட். சின்னதா ஒரு தப்பு பண்ணாம திருடுனா ஆனா அவனை கூப்பிட்டு கண்டிக்கவே இல்லை, அப்படின்னா என்ன, இவனும் திருட்டுக்காரன் தானே அர்த்தம். எல்லாரும் திருடினாலும் ஒன்னும் நடக்காதுங்கிற எக்ஸாம்பிள் தானே முன்னுதாரணமா இவங்க செட் பண்றாங்க. அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா அங்க ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதுல பெட்டி கேஷ் ஒருத்தன் திருடி இருக்கான், அவனை மன்னிச்சு விட்டுருக்காங்கன்னா இல்ல அவனை பத்தி பெருசா ஒன்னும் ஓகே பரவாயில்ல நாளை பட்டி விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கிறதுனாலயே அங்க வந்து பெரிய அளவுலயும் திருட்டு நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, பெரிய அளவுல ஃப்ராட் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க நினைக்கிறது அங்க நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம். சோ எஃப்ஆர்எஃப் இருந்தாலே ஃப்ராட் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஃப்ராடுன்னு ஒரு இடத்துல நடந்திருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா சிம்டம்ஸ் காமிச்சு கொடுத்துரும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃப்ராடுன்னு நடந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க எஃப்ஆர்எஃப் இருக்கும். ஆனா எஃப்ஆர்எஃப் இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஃப்ராடு கண்டிப்பா நடந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா நோ. ஒரு இடத்துல பெரிய பள்ளம் இருக்கு, கண்டிப்பா அங்க போனா விழணுமான்னு கேட்டா விழணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒருத்தன் கீழே போய் விழுந்திருக்கானா அவன் பள்ளத்துல தான் விழுந்திருப்பான், வேற எங்க விழுந்திருக்க போறான். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இது ஒன்றும் பெருசா நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, விட்டுருங்க. அடுத்தது மெயின்டைனிங் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். ஐ டெல் யூ வாட் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்னா என்னன்னா, நம்ம இன்டர்மீடியட்ல இதை படிச்சிருக்கோம், நமக்கு ஞாபகம் இல்லைன்னா ஒரு சின்ன ரிவிஷன்.
ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்னா என்னன்னா, ஒருத்தர் பார்க்கும்போதே நீ ஃப்ராட் தானே, நீ அக்யூஸ்ட் தானே அப்படின்னு பார்க்கறது பேரு ஸ்கெப்டிசிசம் கிடையாது. ஒருத்தர் பார்க்கும்போது நான் நல்ல கண்ணோட்டத்துல தான் பார்ப்பேன். ஜெனூனா தான் பார்ப்பேன். பட் ஸ்டில் நான் இப்பதான் அலர்ட்டாவே இருப்பேன். யார் வேணா இங்க என்ன வேணா பண்ணலாம். யார் வேணா ஃப்ராட் வேலை பண்ணலாம். யார் வேணா எரர் பண்ணலாம். யார் வேணா மிஸ்ஸ்டேட்மென்ட்ட கொண்டு வர முடியும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு. சோ நான் எப்போதுமே அலர்ட்டா இருப்பேன். ஒருத்தர் குடுக்குற டாக்குமெண்ட்ட நான் 4 வாட்டி செக் பண்ணுவேன். பிகாஸ் நான் அலர்ட்டா இருப்பேன். அலர்ட் ஆறுமுகம். அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்னு சொல்றோம். தட் இஸ் நான் உள்ள வரும்போது இங்க மெட்டீரியல் மிஸ்டேட்மென்ட் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் மைட் எக்ஸிஸ்ட். அதனால அலர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்கஷன் அமங் த என்கேஜ்மெண்ட் டீம். கண்டிப்பா நம்ம ஒரு என்கேஜ்மெண்ட் டீம்ல ஒரு 10 பேர் இருக்காங்க. நம்ம என்கேஜ்மெண்ட் பார்ட்னரா இருக்கோம். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 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 டீமா ஒரு ஆடிட்க்கு போறோம்னா, நம்ம 10 பேருமே வந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும் டீடைல்டா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்பிள பார்த்திருப்பாங்க. எல்லாரும் ஒண்ணா வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அந்த இடத்துல ஃப்ராடுலன்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கிறதுக்கோ, இல்ல மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் அசெட்க்கோ வாட்டெவர் அந்த சிம்ப்டம்ஸ் நான் சொல்வேன் இல்லையா? அந்த ஃபேக்டர்ஸ், ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். ஸோ டிஸ்கஷன் அமங் த என்கேஜ்மெண்ட் டீம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஆடிட். அண்ட் அஃப் கோர்ஸ் ரிஸ்க் அசஸ்மென்ட் ப்ரொசீஜர்ஸ். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா அசஸ் பண்ணுங்க. ரிஸ்க் அசஸ்மென்ட் ப்ரொசீஜர்ஸ் நிறைய அப்ளை பண்ணி அங்க என்ன சொல்றது, ஆர்ஓஎம்எம் டியூ டு ஃப்ராட் இருக்கான்னு ட்ரை பண்ணுங்க. அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க எவ்வளவு ரிஸ்க், இந்த அளவுக்கு ரிஸ்க் அசஸ்மென்ட் ஆர்ஓஎம்எம் இந்த அளவுக்கு இருக்கும்பா நீங்க அசஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு யூ ஹேவ் டு கலெக்ட் தி ஆடிட் எவிடன்ஸ் பை டூயிங் தி பை பெர்ஃபார்மிங் தி ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஆல் தட். நீங்க நிறைய ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு நீங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ வாட் ஆர் த 3 ரெஸ்பான்சஸ்? நீங்க என்னென்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? ஏன்னா உள்ள ஆர்ஓஎம்எம் எவ்வளோ இருக்குன்னு நீங்க அசஸ் பண்ணிட்டீங்க. அசஸிங் தி ஆர்ஓஎம்எம் டியூ டு ஃப்ராட். அசஸ் பண்ணனதுக்கு அப்புறமா அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இருக்கு. நம்பர் 1, எந்தெந்த வேலைக்கு எந்தெந்த ஆள் கரெக்ட்டோ அந்த மாதிரி ப்ராப்பரா பார்த்து நீங்க என்ன பண்ணணும், அசைன் பண்ணுங்க. எந்தெந்த வேலை யார்கிட்ட கொடுத்தா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி தகுதி உள்ள ஆட்கள் கிட்ட, ஸ்கில் செட் உள்ள ஆள் கிட்ட ஒவ்வொன்றையும் கொடுங்க. அது நம்பர் 1. அது நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை. 2வது வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கம்பெனிக்குள்ள அவனுங்க அக்கவுண்டிங் பாலிசிய சூஸ் பண்ணி போட்டிருக்க விதங்கள் கரெக்ட்டா இருக்கா? இல்ல அதுல ஏதாவது சப்ஜெக்டிவா இருக்கானுங்களா? அவங்களோட ஜட்ஜ்மென்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும்போது, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத ஈஸியா அங்க இருக்கிற கிளையன்ட் சில நேரத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிரெடிக்ட் பண்ணிடுவாங்க. ஏய் இந்த ஆடிட்டர் தானே வந்தானே இதாண்டா பாப்பாரு அப்படின்னு நினைச்சிருவாங்க நம்மள பத்தி. அதனால எப்போதுமே நீங்க யூ ஷுட் ஹேவ் அன் எலிமெண்ட் ஆஃப் அன்பிரெடிக்டபிலிட்டி. யூ ஷுட் ஹேவ் த எலிமெண்ட் ஆஃப் அன்பிரெடிக்டபிலிட்டி இன் யுவர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அப்பதான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாதவனுக்கு அவன் வந்து ஹில் பி பிளாங்க். அப்ப நீங்க ஈஸியா அவன் ஆஃப் கார்ட்ல இருக்கும்போது நீங்க பிடிச்சிடலாம். அவன் வந்து இல்லன்னா அவனுக்கு தெரியும், ஓ இன்னைக்கு வராங்க, இதுதான் செக் பண்ணுவாங்க, அதுதான் செக் பண்ணுவாங்கன்னு அவன் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா, உங்களுக்கு ஃப்ராட கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால கொஞ்சம் யூ ஷுட் ஹேவ் அன் எலிமெண்ட் ஆஃப் அன்பிரெடிக்டபிலிட்டி. இஃப் இட் இஸ் அன்பிரெடிக்டபிள் தென் ஈஸியா வந்து என்ன ஆகும், அவனை வந்து நம்ம வந்து மாட்டி விட்டுறலாம். அப்படி சொல்றான். இந்த 3 விஷயம். வேற என்ன இருக்கு? ஆடிட் ப்ரொசீஜர்ஸ், ரெஸ்பான்சிவ். ஆமா, ஆர்ஓஎம்எம் டியூ டு ஃப்ராட் எவ்வளவு இருக்கு? நான் சொன்ன மாதிரி 3 தான். ஒண்ணு வந்து நீங்க வந்து ஆர்ஓ ஆர்ஓஎம்எம் டியூ டு ஃப்ராட் எவ்வளோ இருக்குன்றத நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? அசஸ் பண்ண போறீங்க. அசஸ் பண்ணிட்டீங்களா? 2வது ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க. ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க. நான் சொன்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு 3 விதம் இருக்கு. 1, அசைன் த வொர்க் டு ப்ராப்பர் பீப்பிள். 3வது, யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அன்பிரெடிக்டபிள் வேஸ் ஆஃப் டூயிங் யுவர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். அவன் வந்து உங்களை வந்து கெஸ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். நீங்க அசைன்மெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுக்கணும். அதுக்கப்புறம் அக்கவுண்டிங் பாலிசிஸ்லாம் அவனுக்கு எந்த அளவுக்கு ஜட்ஜ்மெண்டலா இருக்கான்னு பார்த்தோம். இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொன்னு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ஆடிட் ப்ரொசீஜர்ஸை நீங்க அப்ளை பண்ணுங்க. ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணும்போது நீங்க அப்ளை பண்ணும்போது 2 விஷயத்துக்கு கேர்ஃபுல்லா இருங்க. சில நேரத்துல அவனுங்க ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில நேரத்துல ப்ராஃபிட்டை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எதை எப்படி ட்ரை பண்றதா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா உங்களோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸை ரொம்ப 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 மெட்டிகுலஸா பண்ணுங்க. ஏன் நீங்க மெட்டிகுலஸா பண்ணணும் அப்படின்னா, நீங்க சும்மா ஓகே ஒரு சும்மா எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டேன், தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னு சொல்லாம, தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து அமௌண்ட்ட மட்டும் எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன் வாங்காம, அதோட சேர்த்து நீங்க என்னைக்கு நீங்க என்னைக்கு எங்க கிளையண்ட் கிட்ட இருந்து வாங்குனீங்க, ஓகேவா? யாரு கீழ சைனிங் அத்தாரிட்டி, ஓகேவா? எத்தனை பல்க்ல வாங்குனீங்க, எத்தனை தடவைல அது டெலிவரி ஆச்சுன்னு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய கேளுங்க.
ஸோ அவங்களால ஃப்ராட் நடந்தா ஈஸியா மாட்டிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் பார்ட்டி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கு இவங்க கூட காசு கொடுத்து, ஏய் அவன் கேட்பான்பா, இந்த அமௌண்ட்னு சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கூட வச்சிருப்பான். ஸோ ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பண்ணுங்க அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் ரெஸ்பான்சிவ் டு ரிஸ்க் ரிலேட்டட் டு மேனேஜ். அடப்பாவிகளா இவ்வளோ நேரமா எம்ப்ளாயி லெவல்ல ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. சின்ன சின்ன அசர்ஷன் லெவல்ல ஏதாவது, அதாவது ஒரு 4 டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா 3 டிரான்சாக்ஷன் போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அது அசர்ஷன் லெவல். பெரிய லெவல்ல போய் மேனேஜ்மெண்ட்டே அதுல ஈடுபட்டிருக்குன்னா அங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஏன்னா மேனேஜ்மெண்ட்டே ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ரைட் பண்ணுதுன்னா அது நமக்கு பெரிய தலைவலி. அது நம்ம வந்து கண்டிப்பா ஹவு டு யூ கால் மேனேஜ்மெண்ட் வந்து ஓவர் ரைட் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணும்போது இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் ரைட் பண்றதை நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அதர்வைஸ் கண்ட்ரோலா நல்ல ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த சீஃப் வந்தா மட்டும் அந்த இடத்துல அந்த கண்ட்ரோலே இருக்காரு. அவர் பாட்டுக்கு அந்த கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மீறி அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருப்பார். ஸோ அப்ப என்ன ஆயிடும்னா 100 பேருக்கு ஒரு ரூல்னா 101 தான் வரான்னா அவனுக்கும் அதே ரூல் தான். அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிடும், பரவாயில்ல பயோமெட்ரிக் சிஸ்டம்ல அவர் கை வைக்கலாம், பரவாயில்ல அவருக்கு கதை ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ எல்லாருமே வந்து ஐடி கார்டை வச்சாதான் கிளாஸ்க்குள்ள போக முடியும்னா டீச்சரும் ஐடி கார்டு வச்சாதான் போகணும். ஐ மீன் டீச்சருக்கும் ஐடி கார்டு ஒன்று இருந்து அவங்க வச்சாதான் அலௌடுன்னா அப்படிதான் போகணும். இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை நடுவில் வெளியில விடுறது, திருப்பி உள்ள அலோவ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அப்ப மேனேஜ்மெண்ட் இஸ் ஓவர் ரைடிங் தேர் கண்ட்ரோல். ஓகேவா? அப்ப மேனேஜ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் ஓவர் ரைட் பண்ணும்போது ஆடிட்டரால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா அவங்க கண்ட்ரோல் ஓவர் ரைட் பண்ணும்போது நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுல கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று இருக்கு. அதனால ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஃப் அன் சிசிடிவி ஆஃப் பண்ணி வை, நாங்க போயிட்டு வந்துடுறோம் சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டு வரானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு அந்த பவர் இருக்காங்க, சிஇஓ. ஸோ அங்க வந்து சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு அவங்க உள்ள இது பண்ணிட்டு வராங்க. அப்புறமா சிசிடிவி ஆன் பண்றாங்க. வெளில இருந்து போலீஸ் விசாரிக்க வரும்போது சாரி சார் திடீர்னு ஹாஃப் அன் ஹவர் வந்து என்னன்னு தெரியல சார் கரண்ட் போச்சு, பவர் பேக்கப் வரலன்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட் த ஃபினான்ஷியல் ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டியூ டு ஃப்ராட். அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்க நமக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. பிகாஸ் இல்ல மேனேஜ்மெண்ட்டே ஈடுபட்டிருக்கிறதுனால சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்? இரஸ்பெக்ட் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் அசஸ்மெண்ட் ஆஃப் ROIMM நம்ம என்னெல்லாம் பண்ணோம்? அது வில் டெஸ்ட் appropriateness of journal entries, review the accounting estimate for biases, when a significant transaction நார்மல் டிரான்சாக்ஷன்ஸை விட அவுட் ஆஃப் த நார்மல் ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா அதுல இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பயங்கர ப்ரிகாஷஸா இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும். ஓகேவா? வேற என்ன ஆடிட் எவிடன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவாலுவேஷன் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸை ப்ராப்பரா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, சம்டைம்ஸ் நீங்க உள்ள போன உடனே யூ வில் சே ஓகே ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு டெசிஷனுக்கு வந்துருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் நீங்க நார்மலா இன்டெப்த் ப்ரொசீஜர் செய்யும்போது பார்த்தா முன்னுக்கு பின் முரணாவே இருக்கும். அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஆஹா நான் ரிஸ்க் ஆஃப் மெட்டல் மிஸ்டேக் ரொம்ப கம்மி நினைச்சிட்டேன், ஆனா இந்த கம்பெனி ஏகப்பட்ட முன்னுக்கு பின் முரணா என்னென்னமோ வந்துட்டு இருக்கு. ஸோ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஒரு இன்டெப்த் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது நமக்கே டவுட் வந்து நம்ம ரிஸ்க் ஆஃப் மெட்டல் மிஸ்டேக் இவ்வளவுதான் இருக்கும்னு நினைச்சோம், ஐடென்டிஃபை பண்ணி அசஸ் பண்ணமே அது எல்லாமே பொய்யாட்டு இருக்கு போல இருக்கு, ஏன்னா இவ்வளவு மிஸ்டேக் நடக்குதுன்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி தோணுச்சுன்னா தயவு செய்து நீங்க அது இண்டிகேஷன் ஆஃப் ஃப்ராடா எடுத்துக்கிட்டு இன்னும் உங்களோட ஆடிட் ப்ரொசீஜர்ஸை கொஞ்சம் என்ன சொல்றது தீவிரப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான், மற்றபடி வேற என்ன, மத்தெல்லாம் கதை தான், செகண்ட் பேராகிராஃப் கதை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து ஆடிட்டரால அந்த ஆடிட்டே பண்ண முடியல, ஏன்னா அங்க ஏகப்பட்ட ஃப்ராட் இருக்கு. மேனேஜ்மெண்ட் அந்த ஃப்ராட பண்றாங்க, டிசிடபிள்யூ சேர்ந்து பண்றாங்க, ஆர் சம்டைம்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் இந்த லோயர் லெவல் எம்ப்ளாயிஸோட சேர்ந்து பண்றாங்க, சீனியர் மேனேஜ்மெண்ட் அதை சேர்ந்து பண்றாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆடிட்டருக்கு வந்து என்ன இருக்கணும், ஐயோ இந்த எங்கேஜ்மெண்ட்டே எனக்கு வேணாம்ப்பா, ஐ வித்ட்ரா ஃப்ரம் த எங்கேஜ்மெண்ட், வெளில ஓடிடலாமா சாமி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி சில சுச்சுவேஷன் வந்தா நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது மற்ற கதைங்க மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து 2 வழி இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா வித்ட்ரா ஃப்ரம் த எங்கேஜ்மெண்ட், நம்ம வேணான்னு வெளில வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். அப்படி நம்ம வித்ட்ரா பண்ணிட்டு வெளியில போறோம் அப்படின்னு சொன்னா 3 ஹைரார்கி இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட், மேனேஜ்மெண்ட், TCWG. ஓகேவா? ஸோ தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ், CWG கூட வச்சுக்கோங்க. இந்த TCWG கிட்ட போய் நம்ம வந்து முறையிடணும், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயி இது மாதிரி ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, என்னால இதுக்கு மேல இங்க கன்டினியூ பண்ண முடியல, அவங்க வந்து என்ன வந்து ப்ராப்பரா என்னால ஆடிட்டே பண்ண முடியல, ஏகப்பட்ட ஃப்ராட் இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூன்னு சொல்லி TCWG கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க அந்த விஷயத்த, எப்படி வித்ட்ரா பண்ண போறீங்க, என்ன ஏது, எதுக்காக வித்ட்ரா பண்ண போறீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. சில நேரத்துல TCWGயே அந்த ஃப்ராட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, இல்ல TCWG கிட்ட உங்களுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் வரலன்னு சொல்லும் போது சம்டைம்ஸ் வந்து பேங்க் ஆடிட்லாம் பண்ணும்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட நீங்க சில விஷயங்கள்ல ஃப்ராட் நடந்துச்சுன்னா டைரக்டா RBI கிட்ட சொல்லணும்.
ஐயோ நான் எப்படி சொல்றது, பேங்க் தானே நான் அப்பாயிண்ட் பண்ணாங்க, பேங்கோட மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் நான் சொல்வேன், பேங்கோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட தான் சொல்வேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சம்டைம்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கிட்ட, தட் இஸ் ஆர்பிஐ, செபி, இவங்க கிட்டலாம் சொல்லக்கூடிய லீகல் உங்களுக்கு if you've got the legal requirement to get to just get it to the department of செபி கிட்டயோ இல்ல ஆர்பிஐ கிட்ட சொல்லணும்னா அதை தயவு செஞ்சு தாராளமா தயங்காம சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க வித்ட்ராலாம் பண்ணலப்பா, ஓகேவா, வித்ட்ராலாம் பண்ணலாம் அப்படியே கன்டினியூ பண்றேன், பட் ஸ்டில் இட்ஸ் a பிக் இஷ்யூ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 1, determine the professional or legal responsibilities applicable in the circumstances, including whether there is a requirement for the auditor to report to the person or persons who made the appointment. So shareholders என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஷேர் ஹோல்டர் கிட்ட போய் நான் சொல்லிடலாம். அப்படி இல்லை என்ன வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, ஆர் ஆர்பிஐ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, இல்ல சிஎன்டிஜி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி இருந்து என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா நான் யார்கிட்ட போய் சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லணும். அப்படி இல்ல அதையும் தாண்டி ஐ ஹேவ் ப்ரொஃபஷனல் லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு tell to the regulatory authority itself, to RBI itself, to SEBI itself, to central government itself அப்படின்னா அப்பயும் நான் அங்க சொல்லிதான் ஆகணும் அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் நான் சொல்லிடணும். ஸோ நான் வந்து வித்ட்ரா பண்றேன்னா நான் வந்து டிசிடபிள்யூஜி கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ கிட்ட செபி கிட்ட போய் சொல்லணும். இன்னொன்று வந்து என்னன்னா, நான் இந்த வித்ட்ரா பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்னா வெதர் இட் இஸ் பர்மிட்டட் லீகலி டு வித்ட்ரான்னு பாருங்க. வித்ட்ரா பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அந்த அசைன்மெண்ட் வேணாம், வித்ட்ரா பண்றதுக்கு பெர்மிஷன் இருந்தா நீங்க வித்ட்ரா பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நீங்க லீகலா என்ன பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வேற என்னது, அஃப்கோர்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா ஆடிட்டர், நீங்க ஒரு ஆடிட்டர் இல்லையா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உஷாரா இருக்கணும் சில விஷயத்துலலாம். என்ன அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து சில உறுதிமொழிகளை வாங்கிக்கோங்க. அந்த உறுதிமொழிகளுக்கு பேர் என்னன்னா மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன். நீங்க உள்ள போகும்போது மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து 4 உறுதிமொழிகளை வாங்குங்க. நம்பர் 1 உறுதிமொழி என்னன்னா, மேனேஜ்மெண்ட் ஷுட் அக்செப்ட் தட், ஆமா நான் அந்த மேனேஜ்மெண்ட் இந்த கம்பெனிக்குள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் நான் தான் டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ணி எல்லாம் செக் பண்ணணும், அது எனக்கு தெரியுங்க, நான் புரியுதுங்க, நான் நல்லா பாக்குறேங்க அப்படின்னு அவன்கிட்ட சைன் வாங்க. நம்பர் 1, ask the management to acknowledge that it is their responsibility to design, implement, maintain and monitor the internal control to prevent and detect the fraud. இதை அவன்கிட்ட கேட்டுவாங்க. நம்பர் 2, ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 4 மாசத்துக்கு ஒரு தடவையோ அந்த கம்பெனில எல்லாம் சீரா போயிட்டு இருக்கா இல்லையான்னு பார்த்து ஃப்ராட் எதாவது நடந்திருக்கா இல்லையான்னு அசஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் யாரோட பொறுப்பு? அவன் பொறுப்பு தானே. அந்த பொறுப்பு அவன் சரியா பண்ணானா அது அவனோட பொறுப்புன்னு அவனை சொல்ல வைங்க, அவன் வாயை திறந்து. அதான் செகண்ட் பாயிண்ட். have them, that is get the management to disclose to the auditor that அவங்க தான் அந்த அசஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ராட் பண்ணணும். அப்படி பண்ணி அவங்ககிட்ட ஏதாவது ரிசல்ட் இருந்ததுன்னா அதை மட்டும் ஷேர் பண்ண சொல்லுங்க. நம்பர் 3, அப்படி அவங்க ஏதாவது ஃப்ராடை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃப்ராடை பத்தி தெரிய வந்திருக்குன்னா அந்த ஃப்ராடை பத்தி நம்ம கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. அவங்கள எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எனக்கு அதாவது மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, சார் இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு 4 ப்ராமிஸ் பண்றேன், இமேஜின் அந்த மேனேஜ்மெண்ட். சார் நம்பர் 1 இன்டர்னல் கண்ட்ரோல் ஏன் பொறுப்பு சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ ஹவ் டன் தட். நம்பர் 2 சேஸ் தட் நாங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃப்ராட் நடந்திருக்கா இல்லைன்னு அசஸ் பண்ணுவோம் சார், இந்த வருஷமும் நாங்க அசஸ் பண்ணிருக்கோம் சார், அது எங்க பொறுப்பு தான் சார், நான் அக்செப்ட் பண்ணிருக்கேன். தேர்ட் ஒன், சார் நான் அந்த மாதிரி அசஸ் பண்ணும்போது நாங்க ஒரு ஃப்ராடை கண்டுபிடிச்சிருக்கோம் சார். நீங்க அசஸ் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியாம டக்குன்னு, உங்களுக்கே தெரியாம மீன்ஸ் எப்படி சொல்றது, நீங்க ப்ராப்பரா ஃப்ராட் அசஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த ஃப்ராட் உங்க கண்ணில் மாட்டல, பட் நேச்சுரலாவே ஏதோ டக்குன்னு வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ராடை பத்தி உங்களுக்கு தெரிய வருதுன்னா அந்த ஃப்ராடை பத்தி நீங்க கண்டிப்பா ஆடிட்டர் கிட்ட சொல்லணும். அதை சொல்லிட்டேன்னு நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க. அது everything that you know about anything that is related to fraud, that you should communicate to the auditor. So anything that you know about the fraud that has happened in your company, any knowledge of the fraud, you should communicate it to the auditor. அதுக்கு அவங்க கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்குங்க. நம்பர் 4, கம்பெனிக்கு அகெயின்ஸ்டா ஒரு தேர்ட் பார்ட்டி வெளியில இருந்து கம்பெனி ஃப்ராட் பண்ணி ஏமாத்திருச்சுன்னு ஏதாவது ஃப்ராட் கேஸ் நம்ம மேல ஃபைல் ஆயிருந்தால் அதையும் அந்த மேனேஜ்மெண்ட் நம்மகிட்ட சொல்லணும். புரியுதா? இந்த 4 பேர் என்ன, அந்த 4 ப்ராமிஸையுமே வந்து மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் லெட்டர்ல அவங்களை எழுதி நம்ம கிட்ட சைன் போட்டு தர சொல்லுங்க. வாங்கிட்டு அப்புறம் வேற என்ன பண்ணணும், அதே மாதிரி நீங்க ஆடிட் பண்ணும்போது இஃப் யூ ஹேவ் கம் அக்ராஸ் எனி ஃப்ராட் ஆர் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் இன்டர்னல் கண்ட்ரோல்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இருந்தா அதை தயவு செஞ்சு நீங்க டிசிடபிள்யூஜி கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. எனிதிங் தட் இஸ் ரிலேட்டட் டு ஃப்ராட் தட் யூ ஹேவ் கம் அக்ராஸ், அது தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும், யார்கிட்ட சொல்லணும், டிசிடபிள்யூஜி கிட்ட தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலி
நீங்க ஆர்பிஐ கிட்ட செபி கிட்டலாம் நீங்க போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய லீகல் பொறுப்பு உங்களுக்கு இருந்தது ஆஸ் பர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் ஆர் ஆஸ் பர் எனி கம்பெனிஸ் ஆக்ட் எல்லாம் இருந்ததுன்னா தயவு செய்து ஐயோ இது என்னோட கிளைண்ட் ஆச்சு அவங்க இன்ஃபர்மேஷன் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஆச்சு அப்படின்லாம் பயப்படாம தைரியமா லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அபவ் த கிளைண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்லி தைரியமா வெளில போய் ஆர்பிஐ கிட்ட செபி கிட்ட எல்லாம் போய் போட்டு கொடுத்துருங்க அவ்வளவுதான். ஃபைனலி நீங்க சில விஷயங்களை பத்திரமா டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? நாளைக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் ஆடிட்டர் தான் வேலையை பார்க்கல அப்படின்னு நம்மள போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஆடிட் பண்ண போகும்போது எல்லா விஷயங்களையும் அழகா ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு யாராவது வந்து நீ ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னா இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கி நீட்டுங்க. அதுல என்ன நல்லா இருக்கணும்? சிக்னிஃபிகன்ட் டெசிஷன்ஸ் ரீச்டு, என்கேஜ்மெண்ட் டீம் எல்லாம் உட்காந்து பேசி எதை பண்ணலாம் என்ன எது ஃப்ராடை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கணும். அங்க எவ்வளவு ரிஸ்க் இருக்கு நீங்க அசஸ் பண்ணீங்கல்ல அது இருக்கணும். அந்த அசஸ்டு ரிஸ்க்கு நீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பீங்க பாரு அந்த ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி ஆடிட் ப்ரொசீஜரை நீங்க வந்து டிசைன் பண்ணீங்க அது இதுல மேனேஜ்மெண்ட் ஓவர் ரைட் கண்ட்ரோல் இருக்கா இல்லையா நீங்க பார்த்தது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க அழகா அங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருங்க. நீங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் நாளைய பின்ன உங்களை யாரும் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ யூ ஹவ் டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 1 அண்ட் டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் 2. இந்த ரெண்டுத்தையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வில் ஹாப்பிலி கோ டு அதர் சிம்பிள் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் லைக் SA 250, 260, 402 இதுக்கெல்லாம் போகலாம். ஓகேவா? Thank you so much. Have a nice day. With this, we are finishing SA 240. Take it as a homework. Test your understanding number 1 and 2. அப்படியே புக் பேக்ல இருக்கும் ஆன்சர் ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் படிங்க. If you have any doubt, you can ask me. இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து வில் டைரக்ட்லி கோ டு SA 250 laws and regulations போயிடலாம் ஜாலியா. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். மை த்ரோட் இஸ் கரன்னு விக்ஸ் மாத்திரை போடுங்க கிச் கிச் போக்குங்க மாதிரி கிச் கிச் வரல பட் ஸ்டில் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு தண்ணி எல்லாம். ஓகேமா, ஐம் ஸோ ஹாப்பி தட் வி ஃபினிஷ் 240 சக்ஸஸ்ஃபுல்லி. ஐ ஹோப் I've made an earnest effort to make you understand what is this fraudulent இதெல்லாம். SA 240 முடிச்சிட்டிங்கன்னா அது கூட வந்துட்டு செக்ஷன் 143 சப்செக்ஷன் 12 இருக்குல்ல அதுல ஆடிட்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட். தட் இஸ் நீங்க ஆடிட் பண்ணும்போது கிளைண்ட் பிளேஸ்ல ஃப்ராட் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல இண்டிவிஜுவல் ஃப்ராட் ஒரு தனிப்பட்ட ஃப்ராட் 1 கோடி ரூபாய்க்கு மேல போயிடுச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இல்லைன்னா 1 கோடி ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா யூ கேன் ரிப்போர்ட் டு ஆடிட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அதையும் அப்படியே இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் மெயின் எக்ஸாம் இதை மட்டும் தனியாக கேட்க மாட்டாங்க. SA 240 வரும்போது கூட சேர்த்து அப்படியே செக்ஷன் 143 சப்செக்ஷன் 12 அதுக்கப்புறம் காரோல எந்த கிளாஸுக்கு கீழே நம்ம வந்து ஃப்ராட் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்றோம். இது எல்லாமே அப்படியே சேர்த்து ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளாஸஸ் வேணும்னா ஹரி அகாடமியோட வெப்சைட்ல போயிட்டு அழகாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சாப்டர் வைஸ் வேணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா யூ கேன் கான்டாக்ட் 9043971982 அழகா நீங்க கான்டாக்ட் பண்ணி எந்தெந்த யூனிட்லாம் கிடைக்குது எந்தெந்த சாப்டர் வைஸ் இதெல்லாம் வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வரைக்கும் CA இன்டர்மீடியட் ஃபுல் ஃபிளெஜ்டா கிடைக்கும். CA ஃபைனல் இன்னும் ஒரு 1.5 மாசத்துல கம்ப்ளீட்டா ஃபுல் போர்ஷன்ஸ் முடிச்சிருவோம். முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் ஹரி அகாடமியோட வெப்சைட்ல CA இருக்கும். CA ஃபைனல் ஆடிட்டிங். தேங்க்யூ. பாய் 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 பாய்.